மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 முடிய நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனம் முடிய. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இங்கே மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது எப்படி என்று நமக்கு இங்க போதிக்கிறார். இதற்கு அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் நீங்கள் சொல்கின்ற வார்த்தை அது எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் கூட பெயர்ந்து தள்ளுண்டு போகும் என்பதற்கு இந்த மார்க் புஸ்தகத்தில் 11:22 நாம் பார்க்கிற பகுதியா இருக்கிறது. ஆகவே நாம் ஜபத்தை குறித்து நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம் பல வாரங்களாக. ஜபம் என்றால் என்ன, ஏன் நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபத்தை குறித்து நாம் படிக்கிறோம். முதல் பகுதியாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும், ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த பூமியில வேண்டிக் கொள்ளாவிட்டால் தேவன் ஒன்றையும் இந்த பூமியில செய்ய போவது இல்லை. ஆகவே கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஜெபித்தே ஆக வேண்டும். ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவும் கற்றும் கொடுக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூட அவர் சொல்லியும் கொடுக்கிறார். அப்போ கண்டிப்பா ஜெபம் பண்ண வேண்டும். நான் ஜெபமாதான் கடவுள் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் கட்டினாலும் அவர் கட்டுவாரு, நான் கட்டவிழ்த்து அவரும் கட்டவிழ்ப்பாரு. அப்ப கட்டணும், கட்டவிழ்க்கணும், வாயை திறந்து கேட்கணும், ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நடக்கிற மிஸ்டேக் சொன்னா, எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியாம மக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஜெபத்தை குறித்த ஒரு போதனை தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் முதல் பகுதியை பார்த்தோம். இப்போ இந்த ஜெபத்தினுடைய 2ஆம் பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஜெபத்தினுடைய 2ஆம் பகுதி விசுவாசமும் ஜபமும் என்கிற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகிறேன். ஜபத்துக்கு மிகவும் முக்கியமானது நம்முடைய விசுவாசம். விசுவாசம் இல்லாத ஜபத்திலே எந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜபம் ரொம்ப வெற்றிகரமான ஜபமா இருக்கும். உங்க ஜபத்துல நீங்கள் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு கூட அதிகமா பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை பிரச்சனை, கேட்கறதே கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்க நினைக்கிறது கிடைக்கிறது, கேட்கறதே கிடைக்கலன்றாங்க மக்களோட கம்ப்ளைண்ட் இன்னைக்கு. ஆனா எபேசில் என்ன சொல்றதுன்னா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாவே செய்வாராம் கடவுள். அப்ப கடவுள் அதிகமா செய்கிற வரை நாம் வேற மாதிரி கடவுளை பார்த்துடக்கூடாது. ஆண்டவன் எல்லாருக்கும் சரி எனக்கு சரின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் செய்கிறவர். இப்போ அவர் அதிகமா செய்ய வைக்கணும். நாம அவர் அதிகமா செய்ய வைப்பதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிறீங்களா கயிறை கட்டி கயிறு நடக்க முடியாதுன்னு சொல்லி? கயிறை கட்டி எல்லாருமே கயிறு மேல் நடக்க முடியும். அந்த நடப்பதற்குரிய மெத்தடை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா 6 வயசு குழந்தையால இருந்தாலும் சரி, 60 வயசு முதியவராக இருந்தாலும் சரி, அந்த கயிறு மேல எல்லாராலும் நடக்க முடியும். நீங்க நினைக்கிறீங்களா தண்ணிக்குள்ள போய் நம்மளால நீச்சல் அடிக்க முடியும்னு சொல்லி? யார் வேண்டுமானால் தண்ணிக்குள்ள போய் நீச்சல் அடிக்க முடியும், அதை கற்றுக்கொண்டால். அப்படிதான் விசுவாசத்தின் ஜபத்தினுடைய பதிலும். விசுவாசிக்க தெரிஞ்சா போதும் உங்களுக்கு, கடவுள்கிட்ட நீங்க எதை வேண்டுமாலும் பெற்றுக்கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விசுவாச வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நான் விசுவாசம் சொல்றது ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது. விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன், அப்படி பேசணும், அவங்க தான் சரியான விசுவாசி. விசுவாசம் சொன்னா வாயத்து கண்டதை பேசுறது விசுவாசி கிடையாது. நினைக்கிறது பேசுறது, நினைக்காது பேசுறது, நெகட்டிவா பேசுறது, பிற்போக்கானது பேசுறது, நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, ஆகுமா ஆகாதான்னு தெரியல, அப்படி சொல்ற விசுவாசி கிடையாது. முதல்ல விசுவாசி என்றால் யார்? நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்து பேச வேண்டும். கர்த்தரை மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே நான் அதை பேசுகிறேன். கர்த்தர் என்னை எனக்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்ப எனக்கு நேரிடாது. நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக மாறும். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன். சிங்கக்குட்டிகள் பற்றினான் சாட்சியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. விசுவாசிக்கிறேன் ஆகையால், இதுதான் விசுவாசி.
விசுவாசின்னு சொன்னா விசுவாசித்து பேசணும். சும்மா ஒரு வெள்ளச்சலையை கட்டிட்டு சும்மா ஒரு வெள்ள சட்டையை மாட்டிட்டு நான் விசுவாசம் சொல்றது கிடையாது. விசுவாசினா யாரு? கடவுள் என்ன சொல்லிருக்கிறாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல கடவுள் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன், கடவுள் சொன்னதை நான் நம்புறேன், கடவுள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி சொல்லி பேசுகிறவர்கள் விசுவாசி. ஏதோ கோயிலுக்கு போறாங்க வராங்க, அது விசுவாசி கிடையாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கடவுள் வார்த்தை நம்புறீங்களா? கடவுள் வார்த்தை திருப்பி பேசுறீங்களா? அப்பதான் நீங்க சரியான விசுவாசி. கடவுள் என்ன சொன்னான்னு தெரியல பாசம்னா அப்ப நீங்க இன்னும் விசுவாசி ஆகலன்னு அர்த்தம். ஆகவே மார்க் 11:22 கடவுள் விசுவாசிங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான பகுதி எது என்று சொன்னால், எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்பாருங்க. இந்த 23ல சொல்லி சொன்னபடியே 3 முறை வருகிறது. விசுவாசம் ஒரு முறை தான் வருது, ஆனா சொல்றது 3 முறை வருகிறது. அப்போ விசுவாசிப்பதை விட சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நான் என்ன விசுவாசிக்கிறனோ அதை விட சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் விசுவாசம் என்றால் என்ன? நான் எதை விசுவாசிக்கிறனோ அதை தான் நான் பேச போகிறேன், எதை பேசுறனோ அதை தான் நான் விசுவாசிக்க போகிறேன். எப்படி பேச முடியும்? விசுவாசனாக பேசுறேன்னு சொல்லி கடவுள் சொன்னதே நான் விசுவாசிக்கணும். விசுவாசத்தான் வாயிலிருந்து வரும், விசுவாசிக்காத வாயிலிருந்து வரவே வராது. அப்போ விசுவாசத்தை நாங்கள் பேச சொல்றது இதான் மெத்தட் பாருங்க. சொல்ற பாருங்க, சொல்றது ஜபத்துல ரொம்ப முக்கியம். ஜபம் என்றால் என்ன? ஜபத்துல நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? முட்டி போட பிராக்டிஸ் பண்ண போறீங்களா? ஜபத்துல போய் அழுவதுக்கு பிராக்டிஸ் எடுக்க போறீங்களா? ஜபத்துல அதெல்லாம் ட்ரைனிங் பண்ண முடியாது. ஜபத்திலே நான் சொல்ல போகிறேன், தேவனே எனக்கு இதை செய்தோம், தேவனே இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும், இது ஆகட்டும் என்று சொல்லி ஜபத்திலே கடவுளுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே அவர் கொடுத்திருக்க உரிமையின் பேரிலே கடவுளுடைய ஸ்தானத்துக்கு சென்று கடவுளுடைய சமூகத்துக்கு சென்று என் தகப்பனாகிய தேவனை செய்யும்படிக்கு அவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பா அவர் செய்வாரு. அதான் ஏசு சொன்னாரு, பிள்ளைகளுக்கு நீங்களே நல்லது செய்யணும், நாங்க செய்ய மாட்டோம்னா. பிள்ளை முட்டையை கட்ட கல்ல கொடுப்பீங்களா? ரொட்டியை கட்ட மீனை கட்ட பாம்பை கொடுப்பீங்களா? அப்புறம் அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? முட்டையை கேட்ட தேலை கொடுப்பீங்களா? இப்படிதான் சொல்றாரு ஏசு. அப்ப நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கும் போது என்கிட்ட கேட்டு நம்ம கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கேட்பதை விட அதிகமா செய்யும்போது நாம் இருக்கும் பொழுது நம்மை படைத்த பரமபிதா நாம் கேட்பதிலும் அதிகமாக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜபத்துல அந்த கான்செப்ட் இருக்கணும், ஜபத்துல அந்த எண்ணம் இருக்கணும். நான் யார்? அவர் யார்? அவருடைய பிதா, நான் அவருடைய குமாரத்தி, நான் அவருடைய குமாரன். நான் எங்க போறேன்? என் தகப்பன ஸ்தானத்துக்கு நான் போகிறேன். நான் போய் என்ன பிச்சை எடுக்க போல, கடவுளுடைய அவர் எனக்கு கொடுத்திருக்க உரிமை பாராட்டி நான் கேட்க போகிறேன். எத்தனை பேர் அப்பா அம்மாவோட பிச்சை எடுக்கிறீங்க? எந்த புள்ளியும் அப்பா அம்மாவோட பிச்சை எடுக்கிறது கிடையாது. உரிமை பாராட்டுவார்கள். நீ எனக்கு அப்பா தானே செய்யறோம், நீ எனக்கு அம்மா தான் இதை செய்யும் சொல்றோம். உரிமை பாராட்டுவதுதான் பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு முறை. பிச்சை யார் எடுப்பா? யாருமே தெரியாதவங்க கேட்கறதான் பிச்சை. இன்னைக்கு நிறைய பேர் ஜபத்துல பிச்சை தான் எடுத்துன்னு இருக்கிறாங்க. இயேசுவே கொஞ்சமாச்சும் கருணை காட்ட மாண்டவரே, இன்றைய காட்சி நீர் மனம் இறங்க மாண்டவரே, கொஞ்சமாச்சும் எனக்கு உதவி செய்ய மாண்டவரே. இது உரிமை பாராட்டுவதா? இது பிச்சை எடுக்கிறது. ஜபம் என்பது பிச்சையின் நேரம் அல்ல. ஜபம் என்பது தேவன் நமக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்து இருக்கிறார், நாம் யாரா இருக்கிறோம் என்பதை அறிந்து அதை புரிந்து கொண்டு உரிமை பாராட்டுவதுதான் ஜபத்தின் நேரமா இருக்குது, ஜபத்தின் வேலையா இருக்கிறது. நிறைய பேருக்கு ஜபத்துல வேற மாதிரி தான் கேட்கறாங்க. கண்ணை பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார, கண்ணை மூடினா இவங்க வேண்டுதலை பார்த்தா பிச்சைக்கார வெளியே நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப இவங்க தான் வேண்டி இருப்பாங்க, ஐயா அப்பா ஏசோ ஐயான்னு சொல்லி. ஆனா ஜபம் என்பது பிச்சை நேரம் அல்ல, நம்முடைய உரிமையை நிலைநாட்டுகிற நேரம். நமக்கென்று கடவுள் வாக்கு பண்ணிருக்கிறதை நாம் சுதந்திரிக்கும் நேரம் தான் ஜபம். பாருங்க, ஒருத்தரோட நான் ஒரு கான்ட்ராக்ட் பண்றேன், ஒருத்தரோட நான் உடன்படிக்கை பண்றேன்னு வைங்க. நீ என்கிட்ட வேலை செய், உனக்கு நான் மாசம் இவ்வளவு சம்பளம் தரேன், அது மாத்திரமல்ல உனக்கு நான் சாப்பாடு தரேன், உனக்கு வீடு தரேன், உனக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறேன், ஆனா நீ பொழுதனைக்கும் இங்க வேலை செய்யணும். அவன் கேட்பான், இதை நான் எப்படி நம்புறது? நீங்க எனக்கு தருவீங்க எப்படி நம்புறது? எழுதி கொடுங்கன்னுவான். கரெக்ட் தான். அப்ப எழுதி கொடுக்குறோம். யாரை வச்சு எழுதி கொடுக்குறோம்? வக்கீல வச்சோ ஊர்ல பெரிய ஆளை வச்சோ எழுதி கொடுக்குறோம். இன்னாருக்கு நான் என்ன இதெல்லாம் நான் செய்வேன், இத்தனை தேதிக்குள்ள சம்பளத்தை கொடுப்பேன், இவருக்கு படி அளந்து கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், வீட்டை கொடுப்பேன், இத்தனை வருஷத்துல நான் இவருக்குன்னா என் கண்ட்ரோல் இருந்தா நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி நம்ம எழுதி கொடுக்குறோம்.
அப்புறம் அந்த வேலைக்கு அந்த அந்த என்கிட்ட வேலை செய்யறதுக்கு ஒரு காப்பி அவர்கிட்ட ஒரு காப்பி என்கிட்ட இருக்கும். நாளைக்கு அவருக்கு நான் சம்பளம் கொடுத்து லேட் ஆச்சுன்னு சொன்னா அவர் எப்படி என்கிட்ட கேட்பான்றீங்க? ஐயா எனக்கு பிச்சை எனக்கு சம்பளம் தரேன்னு சொன்னீங்களே, எப்போ தரப்போறீங்க? அப்படியே கேட்பாரு. எனக்கு தரேன்னு எழுதி கொடுத்தீங்க, எப்ப எனக்கு தரப்போறீங்க? சீக்கிரம் எனக்கு கொடுங்க. எனக்கு வீடு தர, நீங்க ஏன் வீடு தரல, எனக்கு சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றதுல, எனக்கு சம்பளம் தர ஏன் சம்பளம் தரலன்னு சொல்லி உரிமை பாராட்டுவான். அவன் பிச்சை எடுக்க மாட்டான். பேப்பரை கையில இருக்கும், அந்த என்ன என்ன பேப்பர் அவனுக்கு தெரியும். இதுல கையெழுத்து போட்டாச்சு, 4 பேர் சாட்சியம் போட்டாச்சு, இந்த பேப்பருக்கு உரிமை இருக்குது, இந்த பேப்பர் கையில இருக்கிறதுக்கும் அவர் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் நிறைய சில நேரத்துல. அப்படிதான் கடவுள் கூட நமக்கு சில வாக்கு பண்ணிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். வாயை திறந்து கடவுளும் சொல்லிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, சத்தியம் வேற பண்ணிருக்கிறாரு. ஊர்ல அவரோட பெரிய ஆள் யாரும் கிடையாது, உலகத்திலே கடவுளோட பெரிய ஆள் யாருமே கிடையாது. யாருமே இல்லாதனால அவர் மேல அவரையே சத்தியம் பண்ணி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் சத்தியமுள்ளவரா இருக்கிறது. அப்போ சத்தியம் இருந்த வாக்கு தத்துவங்கள் உடன்படிக்கையின் வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு ஆண்டவன் பிச்சை கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவனே நீர் சொல்லி இருக்கிறீரே, நீர் சொன்னதுபடி என்னோட வாழ்க்கையில் இது ஆகட்டும், நிறைவேற்றும் ஆண்டவரே என்று இப்படிதான் வாயை திறந்து நாம் கடவுளோட ஸ்தானத்தில் நின்று கடவுள் இடத்துல நின்று உரிமை போராட்டி நமக்குரியதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் சொல்லிருக்கிறீர் ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாத நீர் தான் சொல்லிருக்கிறீர். நான் உண்மை தேடுகிறாள், எனக்கே வாழ்க்கை குறைப்படுவது, இயேசுவின் நாமத்தோட குரல் நிறைவாக மாறட்டும். நீர் சொல்லிருக்கிறார் ஆண்டவரே, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக மாறும் சொல்லிருக்கிறார் ஆண்டவரே. நீர் தானே சொல்லிருக்கிறீர் குறைவெல்லாம் நிறைவாக மாறும் சொல்லி. அப்ப என் குறைவெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக மாற்றும். இப்படி குறைவுகள் மத்தியிலே குறைவுபடுகிற நேரத்தில் இப்படிதான் நாம் பேசி நமக்குரிய ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே அவர் பிச்சை எடுக்கொண்டதில்லை. ஆண்டவனே வாழ்க்கை எப்படி ஆச்சு ஆண்டவரே, அரிசி இல்லாண்டவரு, வீட்டுல ஒண்ணு இல்லாண்டவரு, பாக்கெட்ல ஒண்ணு இல்லாண்டவரு, பர்சுல ஒண்ணு இல்லான்னு சொல்லி பிச்சையின் நேரம் அல்ல. தேவனே நீர் சொல்லிருக்கிறீர், கர்த்தர் மெய்ப்பொருளா இருந்தா நான் சாட்சி அடைமான்னு சொல்லிருக்கிறீர், நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லிருக்கிறீர், நான் உடைய ஆடா இருக்கிறேன், நான் மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மீட்பின் மனுஷனா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் குறைவுகளாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தையின்படி ஆக கடவுளே நீ சொல்லிவிட்டீர் ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்பேன் சொல்லிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு செய்யும் ஆண்டவரே என்று இப்படி கேட்கும் போது கர்த்தர் பாப்பாரு, இவன் தான் சரியான ஆளு, இவன் அவன் பிரச்சனையை பெருசா எடுக்காம என் வார்த்தை அவன் பெருசா எடுத்து என் வார்த்தையை திரும்ப திரும்ப வாயத்தோட பேசுவதனால, இவன் என் வார்த்தையை மதிக்கிறபடினாலே இவன் சொல்லுகிற வார்த்தையின்படி இவனுக்கு ஆக கடவுள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவரா இருப்பார தவிர நம்முடைய வார்த்தையின்படி செய்ய போவது இல்லை. அப்போ நமக்கு என்ன வேண்டுமா இருந்தாலும் தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், என்ன வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார், அதை தேடி கண்டுபிடிச்சு அதை பேச வேண்டும். அப்படி சொல்லும் போதுதான் நாம் நம்முடைய உரிமையை பெற்று நிலைநாட்டப்பட முடியும். அப்படிதான் பாருங்க, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு நோய் இருக்குது, உங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஊர்ல நம்ம நோயை விவரிக்க கூடாது. ஆண்டவன் போய் ஆண்டவனே நோய் இப்படி வந்துச்சு என்ன போத்தல அப்படி பேசக்கூடாது. அவர் சொல்லுவாரு, உனக்கு நோய் வந்துச்சு நான் ஏற்கனவே எனக்கு தெரியும், நீ எனக்கு நோய் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உன் நோய்க்கு நான் என்ன வார்த்தை வச்சு அதை தேடிப்பாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நீ டாக்டர் சொன்ன வார்த்தை நம்புறேன், நான் சொன்ன வார்த்தைய நம்புறியா? நான் சொன்ன வார்த்தை நம்புறேன்னா, நான் சொன்ன வார்த்தை நீ விசுவாசிப்பேன்னு சொன்னா இந்த வார்த்தை தேடி எடுத்து நீ சொன்னீரானவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்கவே நீ தான் சொல்லிருக்கிறீர், உன்னோட வார்த்தையின்படியே வியாதிகள் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, நீர்தான் சொல்லியிருக்கிறீர், எகிப்தில் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நீர்தான் சொல்லியிருக்கிறீர், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் நீர்தான சொல்லியிருக்கிறீர், வாதவன் கூடாரத்தனகள் பொல்லாப்பு நீர்தான் சொல்லியிருக்கிற. நாம சொல்றோம் கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து இப்படி உரிமை பாராட்டி இப்படி விசுவாசித்து வாயை திறந்து பேசும்பொழுது வியாதிகள் கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடியதா இருக்கிறது. அப்ப வியாதிகள் அனுப்பணும், பிரச்சனைகள் அனுப்பணும், குறைவுகள் அனுப்பணும், வறுமைகள் அனுப்பணும், இந்த மெத்தட் தான், இப்படிதான் யூஸ் பண்ணணும், இப்படிதான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். பாருங்க அருமை, நல்லா இன்னொரு சொல்ல பாருங்க, எப்படி சொல்ற பாருங்க. அடுத்தது
மார்க் 11 பார்த்தோம், 11:22 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு சொன்னபடி ஆகும். சொன்னபடி ஆகும் சொன்னான். எல்லாம் சொன்னபடி ஆகும், சொன்னபடி ஆகும். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது வர வேண்டும். விசுவாசம் வந்தால் விசுவாசத்தை நாம் பேசுகிறது நமக்கு நடக்கும். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? சிலர் சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு விசுவாசமே இல்ல பாஸ்டர். வீட்டுக்காரருக்கு எப்படி விசுவாசம் வரும்? வீட்டுக்காரர் நீங்க கோயிலுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா வீட்டுக்காரர் இந்த வார்த்தை கேட்டாருன்னா அவருக்கு விசுவாசம் கண்டிப்பா. சில வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, எங்க வீட்டம்மாவுக்கு விசுவாசமே, வீட்டம்மாவுக்கு விசுவாசம் எப்படி வரும்? வீட்டம்மாவை கோயிலுக்குள்ள உட்கார வச்சு வீட்டம்மா வார்த்தை கேட்க வச்சா வீட்டம்மாவுக்கு விசுவாசம் கண்டிப்பா வரும். அப்ப வீட்டுக்குள்ள பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா சரி, யாரா இருந்தாலும் விசுவாசம் இப்படிதான் வரும் என்று சொல்லப்பட்டது. ரோமர் 10:17 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 10:17, ரோமர் 10:17 பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆகவே விசுவாசம் எப்படி வரும் நீங்க சொல்லப்படுகிறது? விசுவாசம் கேட்பதனால் வருகிறது. கேட்பதனால் விசுவாசம் வருகிறது. எதை கேட்பதனால்? தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் விசுவாசம் வருகிறது. டாக்டர் சொல்றதோ ஒரு வசனம் தான். டாக்டர் உங்களுக்கு நிமோனியா வந்துருது சொன்னாலும் அது ஒரு வசனம் தான். உங்களுக்கு நிமோனியா வந்துருக்குதுன்னா அது ஒரு வார்த்தை. அப்போ அதை நீங்க கேட்டீங்க, கேட்ட பிறகு நீங்க நம்புறீங்கன்னா அதுவும் ஒரு விசுவாசம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், இது ஒரு விசுவாச வார்த்தை. சோ விசுவாசம் என்பது நெகட்டிவாக வேலை செய்யும், பாசிட்டிவாக வேலை செய்யும். விசுவாசம் என்பது முற்போக்காக வேலை செய்யும், பிற்போக்காகவும் வேலை செய்யும். அப்போ நான் என்னத்தை கேட்கிறேனோ கேட்பதை வைத்துதான் எனக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அப்போ கேட்பதனால் விசுவாசம் வரும். விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன உண்டாகிறது? விசுவாசம் உண்டாகிறது. தேவனுடைய வசனத்தை கேட்பதனால் எனக்கு விசுவாசம் வருகிறது. நல்லா கவனிங்க. விசுவாசம் சொல்றாங்க, என் பையன் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அவனுக்கு விசுவாசமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணவன விசுவாசம் வரப்போகுது கிடையாது. பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தை கேட்பதனால தான் விசுவாசம் அவனுக்கு வரும். அப்ப எல்லாருக்கும் வரும். விசுவாசம் உங்களுக்கு வரணுமா? நீங்க வசனத்தை கேட்கணும். நீங்க வசனத்தை கேட்காத ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வரப்போகுது இல்லை. அப்ப விசுவாசத்தோட ரூட் தான். நீங்க வரணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை கவனிக்கணும், அதை நீங்க பார்க்கணும். அப்பதான் விசுவாசம் வருகிறது. பாருங்க, இப்ப வசனத்தை கேட்பதுல விசுவாசம் வருது. விசுவாசம் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுது. விசுவாசம் உள்ள வந்துடுச்சு. இப்போ விசுவாசம் வசனத்தின் மூலமாக உள்ளத்தில் வருகிறது. அப்போ வசனத்தை கேட்பதனால் விசுவாசம் உள்ளத்துல நிரப்புது. இப்ப நிரப்பின விசுவாசத்தை வெளியே நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், வெளியே நீங்க ரிலீஸ் பண்ணணும். அப்போ விசுவாசம் வந்ததுனால நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உங்க விசுவாசம் உங்களுக்கு வேலை செய்ய போவதே இல்லை. நீங்க விசுவாச வார்த்தை உள்ள வந்துச்சுன்னு சொன்னா வாயை திறந்து பேசணும். நீங்க மலையை பார்த்து பேசணும், மரத்தை பார்த்து பேசணும், நோயை பார்த்து பேசணும், பேயை பார்த்து பேசணும், பிரச்சனைகளை பார்த்து பேசணும். எப்படி பேசுறீங்க? விசுவாசித்து நாவையா பேசுகிறேன். விசுவாசிங்க, கடவுளை வார்த்தை கேட்டீங்க, அதனால உள்ளத்துல விசுவாசம் வந்துருது. விசுவாசம் வந்த நீங்க ஒவ்வொருவரும் வாயை திறந்து விசுவாசம் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும், தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும். அப்போ விசுவாசம் விசுவாசிக்கிறதால் பேசுகிறோம். பேசினதை நாம் மறுபடியும் விசுவாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. விசுவாசம் நியூட்ரல் ஆகுது, மையத்தில் இருக்குது விசுவாசம். கேட்டதால் விசுவாசம் வருது. விசுவாசம் வந்ததால் நாம் பேசுகிறோம். அதே நேரத்தில் பேசுறதை நான் விசுவாசிக்க வேண்டும். புரியுது உங்களுக்கு? மைய பகுதி விசுவாசம். விசுவாசம் எப்படி வந்துச்சு? கேட்டீங்க, விசுவாசம் வந்துச்சு. வந்தனால பேசுறீங்க, பேசுனது நீங்க விசுவாசிக்கிறீங்க. அப்ப விசுவாசம் ஒரு மையத்தில் இருக்கிறது. அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க? ஆகவேதான் இந்த பைபிள் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன்னு சொல்றாரு. இன்னொரு எதிர நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு சகாயார், மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே. அப்படியே இருக்கு ஒரு இடத்துல, கர்த்தர் நமக்கு சகாயார், மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எதிரில் வாசிக்கிற மறுமையாலே. அப்போ சொல்றதை பற்றி இந்த வேதம் நமக்கு அதிகமாக போதிக்கிறது. அப்போ ஜபத்துல நாம என்ன செய்ய போகிறோம்? சொல்ல போகிறோம். ஜபத்துல போய் என்ன செய்ய போகிறோம்? சொல்ல போகிறோம்,
பேச போகிறோம், அறிக்கை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜபத்துக்கு போவதற்கு முன்பதாக நான் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி வார்த்தையில அறிக்கை செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்து தான் உள்ள போகணும் நீங்க. ஏன்னா ஜபம் என்பது உங்க வாழ்க்கை கட்டும், உங்களை வாழ்க்கை இடித்தும் போடக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நிறைய பேர் ஜபத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க, நிறைய பேர் ஜபத்துல வெற்றியும் பெற்றோல் இருக்கிறார்கள். ஆகவே வெற்றி என்பது எப்படி உண்டாகிறது? நான் விசுவாசிக்கணும், விசுவாசித்தது வாயை திறந்து பேசணும், அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டாகிறது. அருமையாலே இந்த சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஜபத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, ஜபம் பண்ணும்போது என் வார்த்தை எப்படி இருக்கிறது, நான் என்ன பேசுறேன், எதை நான் விசுவாசிக்கிறேன், எதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தா ஜபத்துல போய் டாக்டர் சொன்னது, அவங்க அக்கம் பக்கத்துல சொன்னது, அவங்க உறவுகள் சொன்னது, மற்றவங்க சொன்னலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஜபத்துல அவங்க கஷ்டம், அவங்க நிலைமை, இதே தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஜபத்துல நீங்க அதை பேசுவதனால் அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஜபத்துல உங்க கஷ்டம், உங்க பிரச்சனை எல்லாம் பேசுவதை நிறுத்தி விட்டுட்டு இந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்வாக எடுத்துக்கொண்டு அதை நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை முடிவு கட்டப்படுகிறது. ரெண்டு நான் சொல்ல பாருங்க. இன்னொன்னு, ஆகவே அங்க ஏன் சொன்னாரு, அவன் சொன்னபடி அவனுக்கு எல்லாம் சொன்னபடி ஆகும், எல்லாம் சொன்னபடி ஆகும். பிரதர் வேலை போயிடுச்சு பிரதர், நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஆகும். நீங்க சொல்லி இருக்கிறீங்க பாலா போன வேலை, பொல்லாத வேலை, இந்த வேலையை கட்டி நான் அழுகுறேன், என்ன வேலை, என்ன சம்பளம், என்ன முதலாளி, இந்த வேலையை அனுதினமா நீங்க சபிக்கிறதுனால வேலை கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க போறதே கிடையாது. நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஆகும். என்ன குடும்பம், என்ன பொண்டாட்டி, என்ன பிள்ளைகள், என்ன புருஷன், என்ன வாழ்க்கை, என்ன உயிர், என்ன ஜீவியம், இது இருக்கவோ போய் சேர்ந்துடலாம். பிரதர் குடும்பம் ரெண்டாச்சு பிரதர், நீங்க சொன்னபடி உங்களுக்கு ஆகும். பிரதர் பொண்டாட்டி பெட்டியை கட்டி போயிட்டா போதும், நீங்க சொன்னபடியே ஆகும். பிரதர் பிள்ளைகள் வீட்டோட போயிட்டாங்க போதும், நீங்க சொன்னபடியே ஆகும். நீங்க சொல்லி இருக்கிறீங்க, சொன்னதான் ஆயிட்டு விஷயம்லாம், நீங்க சொல்லாம ஒண்ணு ஆகவே இல்லை. நிறைய இடத்துல போச்சுன்னா பிள்ளைகளை போயிருக்கிறாங்க, வீட்டோட போயிருக்கிறாங்க, ஊரோட்டு போயிருக்கிறாங்க, போன பிள்ளை திரும்பி வரவதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஃபேமிலி இருக்கிறாங்க சொல்லுவாங்க, புள்ள போய் 10 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கான்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல. நீங்க சொல்லி இருக்கிறீங்க உருப்படாத புள்ள, நீ இருக்கிறதுல பேசாம போய் சாக, ஏன் வாழ்ற, இப்படி பேசி பேசி இத சொல்லி சொல்லி கடைசியில புள்ள இல்லாமலேயே போயிடுச்சு. சொல்றாங்கல்ல, முதல்ல பெட்டியை கட்டுவேன், ரொம்ப பணம் நான் சொல்லுவாங்கல்ல சில வீட்டுல, பெட்டியை கட்டி அனுப்பிடுவேன், நீ பெட்டியை கட்டி அனுப்பிடுவேன் சொல்லுவாங்க, பெட்டி கட்டி அவங்களே போயிட்டாங்க. அப்ப நீங்க சொன்னபடிதான் உங்களுக்கு ஆகுறது. முதல்ல வெளியே போ, வெளியே போன்னு சொல்றதுனால வெளியே போயிடுறாங்க. ஆக சொல்லுகிறபடிதான் ஆகும். அருமையானே, வாழ்க்கையில எந்த தீமைகள் நடந்தாலும் அது கடவுள் பொறுப்பல்ல. எல்லா தீமைகளுக்கும் நாம் தான் பொறுப்பாளியா இருக்கிறோம், எல்லா நன்மைகளுக்கும் நாம் தான் பொறுப்பாளியா இருக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில நடக்கிற தீமைகளுக்கோ உங்கள் வாழ்க்கை நடக்கிற வெற்றிக்கோ யாரோ காரணம் கிடையாது, நீங்கள் தான் காரணமா இருக்கிறீர்கள். வெற்றிக்கும் நீங்கள் தான் காரணம், தீமைகளுக்கும் நீங்கள் தான் காரணமா இருக்கிறீர்கள். ஆகவே கடவுள் சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நாவுனா என்ன நினைக்கிறீங்க? நாவுனா சும்மா சாப்பிடுறது மட்டும் நினைக்கிறீங்களா? நாவு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. நாவு உங்களுக்கு தேவையானதை வரவழைக்க கூடியது. ஆமென் சொல்றீங்க. அவதான் நீதிமொழி வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். என்ன பலனை புசிக்கிறீங்க? இப்போ நன்மையின் பலனை புசிக்கிறீங்க, தீமையின் பலனை புசிக்கிறீங்களா? வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுறது பாஸ்டர். அப்ப நீங்க தீமை பேசி பேசி தீமையானதை அனுபவிக்கிறீங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா அப்ப நீங்க நன்மையை பேசிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கையில நீங்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையாளர்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அதான் ஏசு நாட்டு ஒருத்தவன் சொல்றான் பாருங்க. ஏசு நாட்டு ஒருத்தன் சொல்றான், 100க்கு அதிபதியா இருக்க ஒரு ஆள் சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் வீட்டுல மரணத்துக்கு போராடி நிற்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, வந்தவொடனே ஏசுட்டு ஏன் சொன்ன நான் ஒரு நாள் யோசிச்சேன். ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவன் வா என்றால் வருகிறான். அப்ப இயேசு பாக்குறது சரியான வந்துக்கிறேன் ஆண்டனி, உன் வார்த்தையின் வல்லமை என்னன்னு புரிஞ்சுட்டு நீ இங்க வந்துக்கிற. போனா போறான், வானா வரானா, அப்போ வார்த்தையின் பவர் உனக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏசு சொல்றார், ரைட், இப்ப நீ போ, உன் வேலை சொஸ்தமா இருப்பான். அப்போ இவன் தெரிஞ்சு போச்சு, என் வார்த்தையில எவ்வளவு பவர் இருந்தோ அதே மாதிரி வார்த்தை இவருக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்பி போறான், எதற்கு ஒரு ஆள் வரான், வேலைக்கு சுகமாகி விட்டான். அப்ப கடவுள் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்வது நோக்கம் என்ன? வார்த்தையின் வல்லமை அவனுக்கு புரிந்து விட்டது. இவனுக்கு நான் வீட்டுக்கு போய் கையை வச்சு ஜெபம் பண்ண அவசியமே
இல்ல கிடையாது. இவன் வார்த்தையின் வளம் புரிந்திருக்கிறவன், எனக்கு வார்த்தை சொன்னால போதும், அதுவும் எனக்கு போதுமானதா இருக்கிறது. நிறைய பேர் கேட்கறாங்க, உங்க பாஸ்ட் விசிட்டிங் வந்தாரா? எங்க பாஸ்ட் பார் வார்த்தை 2 முறை வந்துட்டு போறாரு, என்ன விசிட்டிங்? வார்த்தையின் வல்லமை தெரியாதவங்க விசிட்டிங் பண்ணணும். வார்த்தையின் வல்லமை விசிட்டிங்கே தேவை கிடையாது. நீங்க இங்க விசிட் பண்ணுங்க. முதல்ல நீங்க இங்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா நாங்க பண்ற போதனை போதும், வானெல்லாம் செழிப்பா இருக்க முடியும். நான் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி இவங்களை ஆசிர்வதி அவங்களை ஆசிர்வதி நான் ஜெபம் போறதை விட நீங்க இங்க வந்து இந்த சொல்ற சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் இருக்கப்பட முடியும். நான் வந்து வீட்டுல காலை வைக்கிற அவசியம் இல்ல. உங்க காலை இங்க வைங்க, உங்க காது இங்க கூடுங்க, உங்க உள்ளத்து இங்க கூடுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையின் திசை திருப்பும். நிறைய பேர் சொல்றாங்க, உங்க பாஸ் வந்தாரா? அவர் வரமாட்டாருங்க, அவருக்கு எனக்கு தெரியுங்க, அவர் எந்த வருஷமும் வந்தது கிடையாது. பாஸ் விசிட்டிங் வரதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. அருமையானே, நீங்கள் விசிட் பண்ணணும் கோயிலுக்கு. நீங்க சர்ச்சில் வசனத்தை கேட்கணும், வசனத்தை கவனிக்கணும். அதான் அவன் சொல்றான் பாருங்க, நீ எங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே, யாராச்சும் ஏசு வீட்டுக்கு வரான்னு சொல்லுவாங்களா? அவன் சொன்னான் வர வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரியும் வார்த்தையின் பவர் என்னன்னு. ஒருத்தனை போனா போற, ஒருத்தனை வானா வரான். இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லுமா போவன் சகமா, நீ சொல்லு, நீ சொன்னீங்கன்னா நடக்கும். சொன்னாரு ரைட், நீ போ. இந்த வார்த்தை என்ன தெரிஞ்சுக்க, நீ போ, உன் வேலைக்காரன் இப்ப சொஸ்தமா இருப்பான். அது அப்படியே நம்பிட்டான் பாருங்க. இது நடந்துச்சுன்னா முடிவோட போறான். இவன் போன வேலை ஒருத்தவன் சொல்றான், வேகம் சுகமாயிட்டான். இதுதான் வார்த்தையின் வல்லமை. ஏசு வீட்டுக்கு வந்ததுதான் ஜோமன் அவசியமே கிடையாது. அவன் வந்து வார்த்தையின் வல்லமை புரிஞ்சுட்டு போனான் பாருங்க, அவனுக்கு சுகமாகிவிட்டது. ஆகவே இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, அவர் வரமாட்டாருங்க, யாருக்கும் விசிட் பண்ண மாட்டாருங்க, எதுக்கும் வர மாட்டாருங்க. கிடையாது. இங்க நான் நான் வருவேன், வரமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வருவேன். ஆனா அதை விட முக்கியமானது நீங்கள் இங்க வர வேண்டும். ஏன்னா இங்க வந்தீங்கன்னா நான் மணிக்கணக்கா பேசுவேன், நீங்க கேட்கலாம். வீட்டுக்கு போனா மணிக்கணக்கா பேசணும். இங்க பேசும்போது டைம் பாத்துறாங்க. வீட்டுக்கு போனா என்ன பாசு சாப்பிட நேரத்துக்கு வந்துட்டாரு, எப்போ போறோம் தெரியல, டைம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆகவே இங்க வர சொல்றது, ஏன்னா இங்க வந்தா நமக்கு டைம் வருது, பேச முடியும். வீட்டுக்கு வந்தா நான் அவ்வளவு நேரம் உட்காந்து பேசக்கூட முடியாது, கேட்க முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆகவே தான் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. வந்து வாசனத்தை கேளுங்க, விசுவாசத்தை ஏக்குங்க, வாயை திறந்து பேசுங்க, வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்க, வாழ்க்கையை வெற்றிக்கு நேராக திருப்புங்கள். வெற்றிக்கு நேராக திருப்பக்கூடிய ஆற்றல், வல்லமை, சக்தி உங்களுக்குள்ள கடவுள் வைத்திருக்கிறார். அதை பிரசங்கிப்பதான் காலை நான் வந்திருக்கேன், நீங்க கேட்க வந்திருக்கிறீர்கள். அதெல்லாம் கவனிக்க வேண்டும் பாருங்க. எதுவுமே அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும், இவன் சொன்னபடி ஆகும். அவன் சொன்னபடி ஆகும் சொல்லும் போது நான் சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும். பிள்ளைகளை பார்த்து நான் என்ன பேசுறேன், உருப்பட மாட்டேன், நீ நாசமா போக, நீ பிச்சை எடுப்ப பாரு, நீ என்னப்பா பிச்சை எடுக்க போற. நிறைய பேர் பசங்க பிச்சை எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா சொல்லுவாங்க, புள்ள வாழ்க்கை சரியில்லப்பா, புள்ளிக்கா கொஞ்சம் நீ தான் சொல்லி சொல்ல பிச்சை எடுப்பேன்னு போய் பிச்சை எடுத்துருக்கிறான் புள்ள, போய் பாரு. ஏன்னா நீங்க சொன்னபடிதான் பிள்ளை ஆகிறது. ஒருவிடாம போனா அப்படிதான் குடும்பம், வாழ்க்கை, கையின் பிரயாசம், வருமானம், வேலை எல்லாவற்றையுமே நீங்க எந்த கண்ணோட்டத்தை பாக்குறீங்க, என்ன வார்த்தையில ப்ரொடியூஸ் பண்றீங்க, என்ன வார்த்தையில அறிக்கை செய்கிறீர்கள். உங்க கையை பார்த்து என்ன சொல்றீங்க, பாடா போன கை, இந்த கையை வச்சா ஒண்ணுமே விளங்க மாட்டது சொன்னா கண்டிப்பா நீங்க கையை வைக்காதீங்க. முதல்ல கையை வச்சு விளங்கவே போகாது. அப்போ கையை பார்த்து சொல்லலாம், கர்த்தர் உண்டாக்கின கைகள், நான் கையிட்டு செய்வதெல்லாம் எனக்கு வாய்க்கும். இந்த கையில கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வாத வல்லமை என் கைகள் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த கைகளை பார்த்து அனுதினம் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நீங்க போய் கையை வைங்க, நீங்க கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். வீட்டை ஆசிர்வதிங்க. என்ன பாலா போன வீடுன்னு சொல்லாதீங்க. வாதன் கூடாரத்தனகாது பொல்லா போனக்கு நேரிடாது. கர்த்தர் வீட்டை ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுள்ளது. தேவனே என் வீட்டில் யாவற்றையும் ஆசீர்வாதம் சொல்லி வீட்டை ஆசீர்வதிங்க. என்ன பாலா போன ஊரு, இந்த ஊர்ல பேச வேற ஊருக்கு போல அப்படி பேசாதீங்க. ஊரை ஆசீர்வதிங்க, ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, வானத்தை ஆசீர்வதிங்க, பூமியை ஆசீர்வதிங்க, உங்க கைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதிங்க, புருஷன் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், பிறந்த நாள் வரும்போது தான் பிள்ளைகள் ரொம்ப பயங்கரமா ஆசைப்பீங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ நீடியிலு வாழ்வாய். இந்த 350 எங்க போச்சு இந்த வார்த்தை? 350 வார்த்தை பேசுறது கிடையாது. நாசமா போ, உருவிடாம போ, பாலா போ, விளங்க மாட்டே, இதெல்லாம் 350 சொல்லியாச்சு. இப்போ வந்தாங்க, இப்போ அம்மா கிட்ட கால போய் வந்தோடனே நீ நீடூழி வாழு, நீ ஆசீர்வாதமாய் வாழு, நீ அற்புதமாய் வாழு. இப்ப என்னத்தை பிளஸ் பண்றது? இந்த பிளஸிங் வந்து வருஷத்தில் 350 நாள் இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? 350 பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. வருஷத்து பிறநாள் மட்டும் ஆசீர்வதிக்க. நீங்க கல்யாண நாள் வந்தோடனே மட்டும் மனைவியை பிளஸ் பண்ணாதீங்க, புருஷன் பிளஸ் பண்ணாதீங்க. 350 நாளும் புருஷனை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசீர்வதியும். இதெல்லாம் வந்து எனக்கும் ஒரு நாள்ல 350 நடக்க வேண்டும்.
அனுதினம் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும். நான் ஆஸ்வதிக்கிறேன், அனுதினம் ஊரை ஆஸ்வதிக்கிறேன், வானத்தையும் பூமியும் ஆஸ்வதிக்கிறேன். எனக்கு கர்த்தர் என்ன பூமியை கொடுத்திருக்கிறார், பூமியை நான் ஆஸ்வதிக்கிறேன், குடும்பத்தை நான் ஆஸ்வதிக்கிறேன். எல்லாமே என் கையில கொடுத்து என்ன நம்பி கொடுத்துருக்க, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, பூமியை கொடுத்துருக்க, ஊழியத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், சும்மா வேடிக்கை பார்த்துருக்க போறேன். எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்றேன். விசுவாசத்தை பிளஸ் பண்ணுவேன், சபையை பிளஸ் பண்ணுவேன், ஊரை பிளஸ் பண்ணுவேன். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பது என்னுடைய வேலையா இருக்கிறது சொல்றாங்க. அவரா எப்பவுமே இதான் பேசுவாரு. பின் அதை பேச சபிகோ சொல்றாரு. அவர் எப்பவுமே ஆசீர்வாதம் பேசுவாரு. பின் என்னத்த பேச முடியும், சாபமான வார்த்தையை பேச முடியும்? அது பேசணும் அவசியமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அதுதான் இருக்கிறாங்க மக்கள், அது சொல்ல அவசியமே இல்ல. இப்ப சாபத்தான் அவங்க எங்க வரணும், அவங்க ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டும். எப்படி வருவாங்க? ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். ஆசீர்வாதத்தை கேட்டு அவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எதுவும் சொல்றீங்க? ஆகவே அருமையானே, இந்த வார்த்தையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் திசை திருப்பக்கூடியது கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தது இந்த வார்த்தைக்கு. உங்கள் நாவின் வல்லமை நீங்கள் அறிந்து கொண்டால் இன்று முதல் உங்க வாழ்க்கை வேற திசையில திருப்பி விடுவீர்கள். அப்பேற்பட்ட வல்லமை, அப்பேற்பட்ட ஆற்றல், அப்பேற்பட்ட சக்தி இந்த நாவிலே கடவுள் வைத்திருக்கிறார். குலாப் ஜாமா சாப்பிட்டு ரொம்ப நல்லா சொல்றது நாக்கு கிடையாது. வாயை திறந்து வாழ்க்கையை ஆஸ்வதித்து சொல்ல வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு நாவை கொடுத்திருக்கிறார். எதனால சொல்கிறீர்கள்? ஆகவே அதனாலே இந்த நாவின் வல்லமை நாம் புரிந்து கொள்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 3 யாக்கோபு 3:1 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. இங்க 3:1 யாக்கோபு சொல்றாரு, என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தண்டனை அடைவோம் என்று நீங்கள் ஊழியக்காரர்களாக, பாஸ்டராக நீங்கள் மாறிவிடாதீர்கள், போதனையாளராக மாறிவிடாதீர்கள். அதாவது இந்த போதனை என்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. போதகராக இருப்பீர்களாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு போதகராக ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே. போதகராகணுமா, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நேரம் கடையில் போய் ஒரு ஜுப்பா வாங்கி, ஒரு ஜோம பேக் பைய வாங்கி, அந்த பைக்குள்ள ஒரு பைபிள் போட்டா போதும், நீங்க போதகராகி விடலாம். போதகர் ஆவறதுக்கு ஒரு பெரிய ஒன்று கஷ்டம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து போதகராக விரும்புகிறார்கள், வந்து விடுகிறார்கள். எப்படி வராங்க அவங்க? போதகராகனா ஒன்று பாக்குறாங்க, வேலை கடையில நேர போதக ஊழியத்துக்கு போ, உனக்கு இது அமைதியா நேர ஊழியத்துக்கு போ. ஊழியத்தை எப்படி போறாங்க? ஒண்ணுமே கிடையாது, ஊழியம் ஒளிஞ்சு நேரம் ஊழியத்துக்கு போயிடுறாங்க. எப்படி போறாங்க? நேரம் போறாங்க, ஒரு ஒயிட் நெட் வாங்கிக்கிறாங்க, வெள்ளை பேண்டோ, வெள்ளை சட்டியோ, வெள்ளை ஜுப்பாவோ எதையோ ஒன்று வாங்கி அப்படியே பக்கத்துல ஜோலா பைய வாங்கி ஒரு பைபிளை வாங்கி உள்ள போட்டு, இதான் ஊழியத்துடைய குவாலிஃபிகேஷன் நினைக்கிறாங்க. இந்த வெள்ளை சுப்பா போட்டு வெள்ளை ஜோலா பைய போட்டு அப்படியே தெருத்துவா போறது, மக்கள் எல்லாம் போறாங்க ஊழியக்காரன் நினைக்கிறது. சோ ஊழியக்காரன் சொன்னா இதுதான் அவனுடைய குவாலிஃபிகேஷன் கிடையாது. அவர் யாக்கோபு சொல்றாரு, என் சகோதரரே நீங்கள் அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. ஏன்னு சொன்னால் போதகர் என்று சொன்னால் யார்? போதகர் என்று சொன்னால் ஜனங்கள் வந்து போதகர் சொல்ற எல்லா வார்த்தையும் கேட்பாங்க. ஏன்னா போதகர் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, போதகர் பொய் பேசவே மாட்டார், போதகர் உண்மை பேசுவாரு, அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட், அவர் சொல்றதெல்லாம் நிஜமாயிடும். அப்ப போதகர் சொல்லுகிறதை ஜனங்கள் கேட்பதற்கு ரெடியா இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க, என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அவங்க. அப்போ ஜனங்கள் இப்படி இருக்கும்போது இங்கேயும் ஜனங்க போதகர் வந்து எதையாவது சொல்லிட்டு இருக்குது, ஜனங்கள் கூட நம்பி விடுகிறார்கள். ஆகவேதான் இன்னைக்கு சபைகள் இருக்கிற குழப்பங்களுக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிற பல கேள்விகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் காரணமே இங்க போதகர்கள் தான் காரணமா இருக்கிறார்கள். போதகர் என்றால் யார்? போதகர் என்று சொன்னால் வாழ்க்கை கட்ட வேண்டும். போதகர் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும். சபைக்கு கண்ணீரோடு கவலையோடு வராங்க, பிரச்சனையோடு வராங்க, வாழ்க்கையெல்லாம் நிர்மலமாக்கப்பட்ட நிலைமை வரான். உள்ள ஒருவனுக்கு இங்க நிற்கிற போதகர் என்ன சொல்ல போறாரு? வாழ்க்கை கட்ட போறாரா, கட்ட இன்னும் இடிக்க போறாரா? அப்ப இவர் சொல்ற வார்த்தைகள் தான் அங்க இடிஞ்சு போய் வருகிற மக்களுக்கு ஆறுதலாக அது வாழ்க்கை கட்டுகிறதா காணப்படுகிறது.
அப்ப போதுகள் என்று சொன்னால் வார்த்தைகளை தெரிந்தெடுக்கிறா இருக்க வேண்டும். போதுகள் என்று சொன்னால் வார்த்தையை சரியாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டு ஜனங்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்லணும், எதை சொன்னா ஜனங்க புரிஞ்சுப்பாங்க, எதை சொன்னா ஜனங்களோட வாழ்க்கை கட்டப்படும், பாசிட்டிவா எப்படி பேசுறது, அவங்க வாழ்க்கை எப்படி நிலைநாட்டுன்னு சொல்லி பல விஷயங்களை அறிந்து கொண்டு ஜனங்களோட வாழ்க்கையை நாளுக்கு நாள் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் போதகனுடைய வேலை. அதை விட்டுட்டு திங்கக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு ஜபத்தை வச்சு ஏதாவது அன்னைக்கும் வந்துன்னு சொல்றது என்ன வேலை? செவ்வாய்க்கிழமை வர வேண்டிய அவசியமே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா பிரசங்கம் பண்ணா செவ்வாய்க்கிழமை போக வேண்டிய வேலையே கிடையாது. நான் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி பண்ண வேணா போலாமா தர, ஜபத்து போன அவசியமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். அநேகர் போதகராக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தப்பா சொல்றது. போதகர்கள் கண்டதா சொல்லிடுறாங்க பாருங்க மக்களுக்கு. 2ஆம் வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நாம் அநேக விஷயம் தவறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாக்கோபு என்ன கான்செப்ட்ல பேச போறாருன்னா, இங்க வார்த்தையை குறித்து பேச போறாரு, நாவை பற்றி தான் பேச போறாரு. ஆனா அதுக்கு மேல வந்து நிறைய இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை கொடுக்கிறாரு. பல விஷயங்கள் முன்னுரை சொல்லி சொல்லி கடைசியா நாவுக்கு வராரு. 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். அதாவது சொல் தவறாதவன், சொல் தவறாதவன் என்ன அர்த்தம்? உனக்கு நான் 100 ரூபாய் சொன்னேன், கரெக்டா 100 ரூபாய் கொடு, சொல் தவறாதவன் கிடையாது. உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொன்னேன், நான் சொல்லிட்டேன் கரெக்டா கொடுத்தணும், 500, அது கிடையாது சொல் தவறாதவன். சொல் தவறாதவன் என்றால் என்ன? சொல் தவறாதவன் சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளையும் பேசாதவன் சொல் தவறாதவன். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் பேசாதவன் தான் சொல் தவறாதவன். இன்னும் சொல்ல பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில் அங்கத்துல மாறி நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி மாறினவனுக்கும் ரட்சிக்க பெறாதவன், சபைக்கு வராதவன், உலக பிரகாரம் வாழ்கிறவன், இவர்களுக்கும் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா வார்த்தைகளை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நித்திய ஜீவனுக்கு பெற்றவங்க, கடவுளை விசுவாசித்தவர்கள், கடவுள் சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டவர்கள். இவன் எப்படி பேசுவான்னா தன்னோட வார்த்தையின் வல்லமை அறிந்து கொண்டு தேவையில்லாத பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அதை பேசுவோம் இதை பேசுவோம் சொல்லி இவன் தன்னோட நாம என்ன செய்வான், அவன் அடக்கிக் கொள்வான். ஆனா வெளியில இருக்கிறாள் எப்படி பேசுவான்? அவன் இஷ்டத்துக்கு கண்ணமேனிக்கு பேசுவான், கண்ணா பின்னாலும் பேசுவான், அவன் மனசுல வரதான் பேசுவான். பொழுது பிடிஞ்சு பொழுது சார வரைக்கும் வாயை திறந்து டபலபலம் பேசி நிற்பான். ஏன்னு சொன்னால் அவன் ரட்சிப்பை பெறவில்லை, நித்திய ஜீவனை வாரிசாகவில்லை. 2வது அவன் நாவின் வார்த்தையின் வல்லமை என்னது அவனுக்கு புரியவில்லை. ஆகவே அவன் அப்படி பேசுறான், நாம் அப்படி பேசுறது கிடையாது. அப்போ அவனுக்கு நமக்கு எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொன்னா இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை முட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே பூரண புருஷதா இருப்போம். திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க, அன்னைக்குதான் உங்க பூரணத்தை நாங்க பார்க்கணும். அன்னைக்குதான் என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, எப்படி வாழ்றீங்கன்றது. இந்த திங்கள் டு சனிதான் ரொம்ப முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாளே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமானதான் வேற மாதிரி ஆயிடுறாங்க எல்லாரும். ஞாயிற்றுக்கிழமான இன்னைக்கு பரிசுத்த நாள், இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு கோயில் நாள், இன்னைக்கு பிரசங்க நாள். ஞாயிற்றுக்கிழமை மாறதை விட்டுடுங்க. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை எப்படி மாறுறீங்க, திங்கக்கிழமை சனிக்கிழமை எப்படி பேசுறீங்க, எப்படி வாழ்றீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்க. இந்த திங்கள் டு சனி தான் ரொம்ப முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமை 2 மணி தான் இங்க ஒரே போறீங்க. ஆனா 24 மணி நேரமும் மத்த நாள் வாழ்றீங்க, அந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். எல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒரு சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். பூரண புருஷன், பூரண புருஷன்னா யாரு? பூரண புருஷன் சொன்னா ஒரு வெள்ளை ஜுப்பா போறது கிடையாது, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போறது கிடையாது, வெள்ளை சேலை கட்டுறது கிடையாது, வெள்ளை 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 ஒயிட் ஒயிட்டா. ஏன் அதெல்லாம் பேசணும்னு சொன்னா இதுக்கு நிறைய பேர் இந்த வெள்ளையதான் முக்கியப்படுத்துறாங்க. நாங்கெல்லாம் பரிசுத்தர்கள், நாங்கெல்லாம் தூய்மையானவர்கள். வெள்ளை தூய்மையை குறிக்கிறது, வெள்ளையில எந்த அழுக்கும் கிடையாது. வெள்ளைய ரொம்ப பெருசா எடுத்து பேசுறாங்க. ஆகவே அதை பேச வேண்டியதாவது. நல்லா கவனிக்கணும். இந்த பூரண புருஷன் சொன்னேன், பூரணமா வயிற்று நாட்டில் மாறுவது கிடையாது பூரணமான புருஷன். பூரண புருஷன் சொன்னால் பெர்ஃபெக்ட் மேன் சொல்றாங்க.
இந்த எல்லா வகையிலும் நாம் சரியாய் இருப்பது. அதாவது இந்த வெள்ளையை பத்தி சொல்ல பாருங்க, வெள்ளை நிறத்தை நீங்க எடுத்தீங்க சொன்னா, அத சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்க சொன்னா, வெள்ளையில 7 கலர் தான். வெள்ளையில நாம பாக்குற மாதிரி வெள்ளையில ஒரு கலர் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க நெட்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இட்ஸ் பெர்ஃபெக்ட் மிக்சர் ஆஃப் ஆல் கலர்ஸ் ஜாயின்ட் டுகெதர் மேக் ஒயிட். அதாவது எல்லா கலர்ஸையும் இணைத்தால் அது வெள்ளையாக மாறிவிடுகிறதாம். கிட்டத்தட்ட 7 நிறங்கள் அந்த வெள்ளையில அடங்கி இருக்குதான். முழு ரெயின்போவே அது அடங்கினா நீங்களும் நானாச்சும் 1-2 கலர்ஸ் வந்திருக்கிறோம். ஆனா வெள்ளை போடுறவங்க 7 கலரையும் போட்டுதான் வராங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் 7 கலர்ஸும் அது பள்ளிக்கூடம் படிக்கும் போது நல்லா ஞாபகம் வருது. ஒரு லென்ஸ் ஒன்று கொடுத்து மேல பாருவாங்க, 7 கலர் தெரிஞ்சாங்க, புடின்னு போடுவாங்க. அடுத்தது அதை பார்க்கறதுல புடிவி இன்னொரு கண்ணில் விட்டுருவாங்க. அதை பார்த்து உடனே ஆமாமா தெரியுது, ஊதா தெரியுதோ நீளம் தெரியுதோ, தெரிஞ்சாலும் தெரியாது, தெரிஞ்சு சொல்ற விட்டுதான். ஏன்னா இன்னத்தை பார்த்து தள்ள கொட்டுவானுங்க, பின்னாடி நிற்பானு, கொட்டுறதுன்னு நிற்பாங்க. பார்த்து சொல்றதுல கண்ணை இதை பிடிங்க அங்க கண்ணு கொடுத்துருவான். அந்த பார்த்த கண்ணாடி பார்த்தா வெள்ளையை தான் தரும். ஆனா அது 7 கலர்ஸ் அதுல இருக்குது. அப்ப ஒயிட்னா என்ன, வெள்ளைனா என்ன, வெள்ளையில 7 கலர்ஸ் இருக்குதான், 7 நிறங்கள் அடங்கிறது. அப்ப அவங்களுக்கு தெரியல, அவங்க நினைக்கிறாங்க வெள்ளையில ஒரு கலர் இல்லைன்னு சொல்லி. நீங்க அப்படி பேசவும் சொல்லுங்க, வெள்ளையில 7 நிறங்கள், முழு ரெயின்போவும் அங்கதான் பாருக்குது, முழு வானவில்லை அங்கதான் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு. ஆகவே இந்த வெள்ளையல்ல நம்மை பூரணப்படுத்துவது நம்முடைய வார்த்தைகள் தான் நம்மை பூரணப்படுத்துகிறது. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். சொல் தவறாதவன், வாயிலே நெகட்டிவா பேசாதவன், வாயிலே கடவுள் வார்த்தைக்கு விரோதமாய் பேசாதவன், கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் நம்பிக்கைக்கு என்ன பிரயோஜனம், அவர் என்ன செஞ்சிட்டாரு, என்ன இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் ஒருத்தர் ஏன் இப்படி செய்யணும்னு சொல்லி இப்படி பேசுகிறவர்கள் தான் சொல் தவறுகிறவர்கள். கடவுள் வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவங்களாம் பூரண புருஷர்களே கிடையாது, பூரணமானவர்களே கிடையாது. இன்னும் சொல்ல விசுவாசிகளே அவங்க கிடையாது. விசுவாசின யாரு, கடவுள் வார்த்தையை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அதே வாயிலிருந்து சதா காலமும் பேசுகிறவர்கள், அவர்கள் தான் விசுவாசிகள். எதனால சொல்றீங்க? ஆகவே நல்லா வளர்ந்த கிறிஸ்தவன் சொல் தவறாதவனாய் இருக்க முடியும். ஜபம்னா என்ன நினைக்கிறாங்க, எதையாவது ஒண்ணு பேசுவதுதான் ஜபம் நினைக்கிறார்கள். ஜபம் என்று சொன்னால் நாம் எவைகளை விரும்பி கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும், அதுதான் ஜபமா இருக்கிறது. அப்போ ஜபத்துல விருப்பத்தை தெரிவிக்கிறது, ஜபத்துல விரும்பி பேசுவது. கவனிக்கிறீங்களா? சரி, 3வது நான் சொல்ல பாருங்க, 3ஆம் வசனத்தை 3 யாக்கோபு 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு, கீழ்ப்படியும்படிக்கு. இங்க குதிரை கிடையாது, குதிரைகள், குதிரைகள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் நடத்துகிறோம். அதாவது ஒரு குதிரை ஒரு வண்டியில நீ கட்டி விட்டீங்கன்னா அது போற வேகமே பயங்கரமான வேகமா போகும். ஒரு குதிரை ஓடிச்சுனாலே அந்த மிருகத்துக்கு சீறி பாய்கிற ஆற்றல் அந்த மிருகத்துக்கு இருக்கிறது. ஒரு குதிரையே இந்த வேகம் சொன்னா ஒரு 4 குதிரை ஒரு வண்டியில வச்சீங்கன்னா என்ன வேகமா போகும் பாருங்க. கண்ணி மேய்க்கிற நேரத்துல வண்டி சீறி பாயும், பயங்கர வேகமா போகுமா குதிரைகள்லாம். அவ்வளவு ஒரு ஆற்றல் படைத்தது, வல்லமை படைத்ததுதான் குதிரை. குதிரையின் வேகத்துக்கு எதுவுமே நீங்க ஒப்பிடவே முடியாது, அவ்வளவு வேகமா போகுமா. இங்க யாக்கோபு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க குதிரை கூட அதை நடத்துகிறவன் இந்த குதிரை காலில் போய் சொல்ல முடியாது, நீ லெப்ட்ல போ ரைட்ல போன்னு சொல்லவே முடியாது. நீ எத்தனை முறை சொன்னாலும் அது கண்ண மேனிக்கு போயிட்டு இருக்கும், கண்ணா பின்ன ஓடிடும். ஆகவேதான் குதிரை ஏறி உட்கார்ந்தோடனே அந்த குதிரை ஓட்டுற என்ன பண்ணா கையில கொடுத்துருவான், போய் கையில பிடிப்பா, உனக்கு லெப்ட்ல போனோமா ரைட்ல போனோம், இதை மட்டும் என்ன பண்ணி திருப்பினா போதும், குதிரை ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும். நீ கலரை பயப்படாத, வேகமா போய் சொல்லி பயந்து கீழே விழுந்துடாத. நிறைய பேர் வாழ்க்கை விழுந்துடுறாங்க, வாழ்க்கையில ஓட்ட முடியாம தவறிடுறாங்க. அப்ப குதிரை ஓட்டணும் சொல்லுவான், மேல உட்காந்தியா போயிட்டே இரு, குதிரை எவ்வளவு வேகமான போகும், ஆனா எந்த திசை வேண்டுமானாலும் திரும்புவதுதான் கையில கயிறை கூட கயிறை பிடிச்சிக்கோ, கயிறை விட்டுறாத. இந்த கயிறு தான் ரொம்ப முக்கியம். நீ எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்க்கறது இந்த கயிறு தான் உனக்கு இருக்கணும். கயிறை விட்டுதான் போச்சு வாழ்க்கை. கயிறை பிடிச்சிக்க போத்துருமான்னு குதிரை ஏறி உட்கார கயிறை பிடிச்சிப்பா. அது 2 குதிரையோ 3 குதிரையோ எத்தனை குதிரைன்னா கயிறை பிடிக்க தெரிஞ்சா போதும். கயிறு குழந்தையோட பிடிக்கும். எத்தனை மேமன் சொல்றீங்க? கயிறு குழந்தையோட பிடிக்க தெரியுங்க. யாரும் பிடிக்கலாம், 6 வயசு குழந்தையும் பிடிக்கலாம், 60 வயசு கிழவனும் பிடிக்கலாம்.
அதை கையில பிடிச்சி எவ்வளவு வேகமா போற குதிரையா இருந்தா கூட நீ லெப்ட் ரைட்னு திருப்பினா போதும், ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும். உங்களுடைய அந்த பிரமாணத்துக்கு மீறி குதிரை செயல்படுவதே கிடையாது. அந்த பிரமாணத்தை மீறி உங்களுக்கு குதிரை அதுக்கு தெரியும், கடிவாளம் இப்படி திருப்பியாச்சுன்னு இப்படிதான் போகணும், கடிவாளம் இப்படி திருப்பி இப்படிதான் போகணும். குதிரை வேகத்தை அதிகரிக்காது, வேகத்தை காண்பிக்காது. ஆனா குதிரைக்கு எந்த திசைக்கு போகணும் தெரியாது. திசையை நாம் தான் காண்பிக்க வேண்டும். ஏன்னா நாம தான் அது எஜமான இருக்கிறோம். திசையை நாம காட்டணும். நீங்க திசையை காட்டினா குதிரை கண்ணமேனிக்கு போய் எங்க தள்ளி விட்டுரும், கவுத்து மிதிச்சும் போடும். அந்த மாதிரி குதிரை இருக்குது, ரேஸ் குதிரை இருக்குது, கண்ணாமேனு ஓடுற குதிரை இருக்குது. என்ன மாதிரி குதிரையா இருந்தா என்ன, கடிவாள வாயில போட்டு கையில பிடிச்சீங்கன்னா உங்க கையில குதிரை, நீங்க சொல்றதுதான் குதிரை போக போகிறது. அப்ப மிருகத்தை அவர் சொல்லிட்டு அப்படி சொல்ற பாருங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அவைகளின் முழு கடிவாளம் போட்டு அவைகள் முழு சரீரத்தையும் நடத்துகிறோம். முழு சரீரத்தையும் நடத்துகிறோம். அதாவது குதிரையை யாராச்சும் திருப்ப முடியுமா? திருப்ப முடியும். கடிவாளத்தையும் திருப்ப முடியும். ரொம்ப சிம்பிள். கடிவாளத்தை திருப்ப முடியாத என்ன, யாராலையும் திருப்ப முடியும். அது ஒண்ணு சின்ன கயிறு தான், அது ஒண்ணு பெரிய ரொம்ப வெயிட்டும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. ரெண்டாவது 4ஆம் வசனம், கப்பல்களையும் உடனே சொல்றாரு, மிருகத்துக்கு போயிட்டு கப்பலுக்கு போயிட்டாரு. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் பெரிய மகா பெரியவைகளாக இருந்தாலும். கப்பல் என்ன நினைக்கிறீங்க, கப்பல் ஒரு 5-6 பேர் ஏற்றிட்டு போற கப்பல் நினைக்கிறேன். கப்பல் 1000-2000 டன்னு எடை அதிகரித்து மிகப்பெரிய அளவில் அது பிரயாணம் செய்யும். கப்பல் ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்துக்கு போகும், ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும். அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணும். அந்த கப்பல்களை பார்த்துன்னா கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்குகள் கப்பலுக்குள்ளே இருக்கும். இவ்வளவு சரக்குகளையும் ஒரு ஆள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு ஆள் பேர் தான் கேப்டன் சொல்றாங்க. இந்த கேப்டன் இந்த கப்பலை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கேப்டன் அசந்துட்டாரு, கேப்டன் ஒண்ணு புரியாம தவிச்சிட்டாரு, முழுக்கிறாருன்னு சொன்னா கப்பல் நடு சமுத்திரத்திலேயே மூழ்கடிக்கப்படும். அப்பதான் அந்த யாக்கோபு சொல்றாரு, கப்பல்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ, போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. அதாவது கடுங்காற்று வருது, பெரிய புயல் காற்று வீசுது, பிரயாணத்துக்கே ரொம்ப இடையூறா இருக்குது, எப்படி நடத்துவது, எப்படி போறது, ரொம்ப குழப்பமான நடு சமுத்திரம், இந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்பொழுது இப்ப மாலுமி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, மாலுமி யோசிப்பாரு. யோசனை எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த எண்ணங்களை பற்றி தான் வெள்ளிக்கிழமை பேசிக்கொண்டு வருகிறேன். எண்ணங்கள் எப்படிப்பட்ட வாய்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எண்ணங்களை குறித்து ரொம்ப அருமையான செய்தி கொடுக்கிறோம். எண்ணங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை, நீங்கள் போகும் திசையை நிர்ணயிக்கிறது. எண்ணங்களை பத்தி தெரிஞ்சுச்சுன்னா வாழ்க்கை நீங்க சரியான டைரக்ஷன் திருப்பிலாம். நீங்க இப்போ பாருங்க, இப்ப மாலுமி இவ்வளவு கடுங்காற்று வீசும் போது என்ன பண்றான்னா, தான் போகும் இடம் என்னவென்று யோசிப்பது மாத்திரமல்ல, யோசித்து போகும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கான திருப்பப்படும். அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அதாவது இந்த சிறிய சுக்கான தான் நம்ம நாவுக்கு அவர் ஒப்பிட்டு பேச போறாரு, அந்த கயிறு தான் நம்ம நாவுக்கு ஒப்பிட்டு பேச போறாரு. அப்ப அவ்வளவு பெரிய கப்பலையும் அவ்வளவு விலை உயர்ந்த சரக்குகளையும் ஒரு மாலுமி எப்படி திருப்புறாருன்னு சொன்னா, சிறிய சுக்கானால் திருப்பி விடுகிறார். நார்த் சைடு ரொம்ப புயல் வீசுது, நார்த் சைடு போக முடியல, அங்க ரொம்ப சீதோஷம் ரொம்ப மோசமா இருக்கு, புயல் காற்று ரொம்ப வீசுதுன்னா அந்த மாலுமி பதவி போட மாட்டாரு, கலவரப்பட மாட்டாரு, ஊரெல்லாம் போன் பண்ணி சொல்ல மாட்டாரு, என்னங்க பண்ண இந்த பக்கம் ரொம்ப புயல் வீசுது என்ன பண்ணலான்னு சொல்லி இது போன பண்ணி ஜோம் இருக்க மாட்டாரு. அவர் என்ன செய்வார் சொன்னா, நார்த்ல தான் புயல் வீசுது, சவுத் நல்லாது, சவுத் சைடு அதை திருப்பிட்டு சூட காஃபி குடிச்சுன்னு போறவரு. அவர் காஃபி குடிக்க ப்ராசஸிங் நடந்துருக்குது. கப்பல் சவுத் சைடு ஒழுங்கா திரும்ப ஆரம்பித்து கொண்டு காப்பி குடிச்சு முடிக்கவும் கப்பல் சவுத் சைடு திரும்பவும் கப்பல் வேற திசையிலே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சுக்கான திருப்பியாச்சு. இந்த பிரமாணத்துக்கு மாறாக கப்பல் மாறப்போவது இல்லை. இது கண்டிப்பா திரும்பிடும். அதுக்காக நான் ஏன் கலவரப்படணும்? ஆகவே இயேசுனார், ஆதலால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். இந்த சுக்கான் தான், அந்த கேட்கதான் சுக்கான். கேட்டீங்க, நோய்க்கு கேட்டீங்க, கஷ்டத்துக்கு கேட்டீங்க, பிரச்சனை சொல்லிட்டீங்க, வார்த்தையை அறிக்கை செஞ்சீங்க, அறிக்கை செஞ்சு விசுவாசிங்க. சொன்னது சொன்னபடிதான் நடக்க போகுது. நான் என்ன சொன்ன அதான் எனக்கு ஆக போகிறது. நீங்க ஃப்ரீயா இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. நீங்க சொல்லுகிறபடிதான் உங்களுக்கு
ஆகும். அதான் பாருங்க, இங்க படிக்கிறீங்க, கப்பல்களை பாருங்கள். கடும் காற்றுகளால் வாழ்க்கை இன்றைக்கு நடத்தும் போது உங்க வாழ்க்கை கடும் காற்று வீசுகிறது, புயல் காற்று வீசுகிறது, பிரச்சனைகள் அலை மோதுகிறது, போராட்டங்கள் சஞ்சலங்கள் பயங்கரமா வாழ்க்கையை நோக்கி வருகிறது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? புயல் காத்து ஊரெல்லாம் போன் பண்ணி சொல்லிக்கிறீங்களா? ஊருக்கெல்லாம் லெட்டர் எழுதி போறீங்களா? பாஸ்டர் எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க, இங்க நிலைமையே சரி கிடையாது. இப்படி புலம்புறீங்களா? இப்படி தவிக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில என்ன சூறாவளி வீசுனா என்ன, புயல் காற்று அடிச்சா என்ன, இந்த வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க நாவு எனக்குள் இருக்குது. இந்த நாவை நான் திருப்பினால் போதும், இந்த நாவை நான் சரி செய்தால் போதும், என் வாழ்க்கையும் திரும்பும் என்கிற விசுவாசம் வர வேண்டும். அதுதான் காலையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு. நாவு திரும்பணும். வாழ்க்கை பிரச்சனை சொல்லி பிரச்சனை சொல்லிட்டு இருக்க கூடாது. பிரச்சனை மத்தியில நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் நடத்துனர், நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு மாலுமி. நீங்க என்ன பேச போறீங்க? பிரச்சனை பார்த்து இயேசுவின் நாமத்துல பேரு சமுத்திரம் தள்ளுண்டு போன்னு சொல்ல போறீங்களா? இறையாவே அமைதான் சொல்ல போறீங்களா? இப்படி நீங்க பேச ஆரம்பித்தாதான் உங்க வாழ்க்கையின் புயலை நோக்கி செல்கிற இந்த வாழ்க்கை நல்ல அற்புதமான சமாதானமான ஒரு துறைமுகத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கைங்கிற கப்பல் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கும். வாழ்க்கையின் கப்பல் ஒண்ணுதான். கப்பல் கோடான கோடி மதிப்புள்ள சரக்குகளோட போகும். எந்த கப்பலும் எம்டியா போகவே போகாது. எல்லா கப்பலும் உள்ள கோடான கோடி சரக்கு, பில்லியன் கணக்க சரக்கு வச்சு தான் போகணுங்க. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கை கப்பலுக்கு ஒப்பா இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கை ஒன்னும் வாழ்க்கை இல்லைங்க, வெறுமையான வாழ்க்கை. வாழ்க்கை கப்பலுக்கு ஒப்பனா இருக்கிறது. நீங்க ரொம்ப வெளியேற பெற்றவர்கள், பொக்கிஷம் நிறைந்தவர்கள். நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி வாழ முடியும்? அப்படி வாழக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் கடவுள் உங்க வாயில வைத்திருக்கிறார், உள்ளத்துல வைத்திருக்கிறார். ஆற்றல் இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாருங்க, இப்போ சொல்ல பாருங்க, குதிரையின் வல்லமை வாய்ந்த மிருகத்தை கூட நாம் எப்படி திருப்புகிறோம்? சீரிப்பாகிற மிருகத்தை நாம் இந்த கடிவாளத்தினால் நாம் திருப்புகிறோம். எங்க போகணும், எங்க இருக்கணும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்ப வாழ்க்கை வியாதியை நோக்கி போகுதுன்னா வாழ்க்கை எங்க போய் நிற்கணும் தீர்மானிக்கிறீங்க. வாழ்க்கை வியாதி நோக்கி போகிற வாழ்க்கை ஆரோக்கியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் வாயை திறந்து ஆரோக்கியத்தை பேசிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் என்னுடைய பரிகாரியா இருக்கிறார், அவர் அப்பத்தின் தண்ணீரை ஆசரிப்பார், வியாதி என்னை விட்டு விலக்குவார், வாதின் கூடாரத்தனது பொல்லாப்போன் நேராது, அவர் இடித்து நாட்கள் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர் எனக்கு காண்பிப்பார் சொல்லி அனுதினமும் இதையே நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்த உடனே டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க பாருங்க, அது எத்தனை நாள் சொல்றோம், சாகர வரைக்கும் அதை சொல்லிட்டு தான் இருப்போம். எனக்கு இந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த ரிப்போர்ட் கொடுத்தாரு, அந்த டாக்டர் அவர் அந்த ரிப்போர்ட் கொடுத்தாரு, எனக்கு இந்த நோய் வந்துருதான் அந்த நோய் வந்துருதான், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊரெல்லாம் நோயை பத்தி சொல்லி ஊர்ல ஜபத்துக்காக என்னத்தை ஜெபம் பண்றது, நோயை பத்தி விதைக்கிறீங்க, விதைச்சிட்டே இருக்கிறீங்க, சொல்லி 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 நோயை உங்களுடைய வாழ்க்கையில தண்ணியை ஊத்தி ஊத்தி வளர்க்குறீங்க. எல்லாத்தையும் இதை ஜெபம் பண்ண சொல்றீங்க. ஒரு வாட்டி ஜெபம் பண்ணா அது நடத்தி விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து அதுக்கப்புறம் நோயை பத்தி பேசக்கூடாது. கர்த்தரின் பரிகாரியா இருக்கிறார், அவர் அப்பத்து தண்ணி மாசுத்தி வியாதி என்ன விட்டு விளக்குவார்னு சொல்லி நாளெல்லாம் பொழுதணிக்கெல்லாம் இரவும் பகலும் இதையே சொல்லிட்டு இருக்கும் போது நோயின் திசையிலே போகிறவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியத்தின் திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் பிரின்சிபல், இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இந்த தத்துவத்தை விட்டுட்டு வேற ஏதாவது தத்துவம் கையில பிடிச்சு நிக்காதீங்க. இதான் வாழ்க்கையின் பிரின்சிபல், இதை பொறுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை கஷ்டத்தை நோக்கி போதா, வறுமை நோக்கி போதா, பிரச்சனைக்கு போனா வாயை திறந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக மாற்றுவார். குறைச்சல பேசாதீங்க, கஷ்டத்தை பேசாதீங்க, நிறைவை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டே இருங்கள். கர்த்தரை மேற்பராக நான் தாழ்ச்சி அடையேன். இதை சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருக்க தாழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையின் துறைமுகத்தை நீங்கள் போய் சேருவீர்கள். இங்க இருக்கிற எல்லாரோட வாழ்க்கை எப்படி மாற நினைக்கிறீங்க? 352 கோயிலுக்கு வருவதனால இல்ல, உங்க வார்த்தை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைய வாழ்க்கை மாறுகிறது. வார்த்தை மாறாத வரைக்கும் வாழ்க்கை மாற போவதே இல்லை. வாயிலிருந்து வர வார்த்தை சும்மா தான் நாங்க சொல்லிட்டேன், சும்மா சொன்ன என்ன போகுதுன்னா, சும்மா சொன்னாலும் பிரச்சனை இருந்தா காமிக்க போறேன் உங்களுக்கு. சும்மா ஒரு சின்ன வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது, வந்துச்சுன்னா அதை நீங்க அனுபவிப்பீர்கள். ஏன்னு சொன்னால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். சொல்ற பாருங்க 5 அப்படியே அப்படியே அப்படியே. இந்த அப்படியே என்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல அப்படியே அப்படின்னு ஒரு சொல்லுவார் இயேசு.
மாறியும் மழையும் வானத்தம் தெரிங்கி பூமியை நினைத்து மழை கிளம்ப செய்து விதைக்கிறனுக்கு விதையும் புஸ்தகம் ஆகாரத்து கொடுக்கிறது எப்படியோ மறுபடியும் அப்படியே அப்படின்னா இதுக்கு ஒப்பனையா இப்ப அப்படிதான் சொல்ல வராரு யாக்கோபு கூட. அப்படியே இந்த கப்பல் குதிரை எது காமிச்சேன் இதை பத்தி தெரிஞ்சது கிடையாது. இதன் வல்லமை அறிந்து இதையே திருப்புக்கூடிய சக்தி இந்த சுக்கானுக்கும் கயிறுக்கும் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையின் திசை திருப்பக்கூடிய சக்தி நம்முடைய நாவில் இருக்கிறது என்பதை இங்க சுட்டி காண்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையின் திசையை உங்கள் நாவினாலே திருப்ப முடியும்? இந்த காலை நேரத்துல என்னால் என்ன பண்ண முடியும், நான் உங்களுக்கு ஜாம் பண்ண எல்லாம் உங்களுக்கு ஆகும் அப்படி சொல்றதுக்குள்ள நான் வர வைக்கலைங்க. உங்களால் என்ன முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களாலேயே அந்த உங்களுக்குள் அந்த ஆற்றல் அந்த வல்லமை அந்த சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. உங்களாலேயே வெல்ல முடியும், உங்களாலே செயல்படுத்த முடியும், உங்களாலே வாழ்க்கையின் திசை திருப்ப முடியும் என்று சொல்லி உங்களால் என்ன முடியும் சொல்றது நான் வந்திருக்கிற பசங்க யாரா? என்னால் என்ன முடியும் சொல்றது நான் இங்க வரவே இல்ல. உங்களால் என்ன முடியும்? ஆகவே அறிந்து கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னால் எல்லாம் முடியும். எல்லாமே தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களாலும் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை சொல்றது. உங்களாலும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசத்தை பேசினா அது உங்களுக்கு ஆகும். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஊருக்கே தெரியும். உங்களால கூடாத ஒன்றுமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி 5 அப்படியே அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்து பெருமையானவளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. என்ன அழகா சொல்றா பாருங்க யாக்கோபு. ரொம்ப அற்புதமாய் எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நாக்கை பற்றி வார்த்தையை பற்றி. ஆனா இந்த விசுவாசிகளை எங்க போய் என்ன போதனை கேட்கறாங்கன்னு தெரியாது. நிறைய விசுவாசிங்க கோயிலுக்கு போறாங்க, ஆனா சட்டம் மாறிச்சு, அவங்க முடியெல்லாம் மாறிச்சு, மீச்செல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, ஆனா வார்த்தை மட்டும் மாறாது. விசுவாசனை யாரு? வார்த்தை மாதிரி இருக்குதா? கர்த்தரை குறித்த அறிவு இருக்குதா? கர்த்தரை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதா? உங்க வாழ்க்கை குறித்த நல்ல நம்பிக்கை இருக்கிறதா? இது குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி சொன்ன சரியான விசுவாசி, பூரணமான புருஷன். வார்த்தை கண்ணமே பேசுறவங்க விசுவாசியே கிடையாது. அப்படி பேசவங்க இருக்கலாம், ஒருவேளை போதனை தெரியாமல் பேசலாம், ஆனால் போதனை தெரிந்தவர் அப்படி பேசவே கூடாது. இங்க வரவங்க ஒருவேளை போதனை தெரியாம இருக்கலாம், இந்த சத்தியம் தெரிகிற வரைக்கும் கூட. ஆனா அடிக்கடிக்கு இந்த வார்த்தை குறித்து பேசிக்கொண்டுதான் இருப்பேன். எப்பவுமே இது பேசாம இல்ல, அடிக்கடி பேசுற வார்த்தை இதெல்லாம். ஆனால் இங்க வருகிறவர்கள் இதை கேட்டு கேட்டு தங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சீக்கிரமா கேசஸ் எல்லாம் கொடுக்க போறோம். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நீங்க வாங்கி கேளுங்க, மறுபடியும் கேட்கணும். ஏன்னா நானும் கேட்பேன், நான் நிறைய கேசஸ் வாங்கி நிறைய ஒளிநாடகம் கேட்பதுண்டு. எல்லாரோட மெமரி கார்டுல போட்டு டிவில போட்டு கேட்பதுண்டு. அப்படிதான் கேசஸ் நான் இந்த பதிவிறக்க செய்து கொடுக்க போறேன். இந்த பதிவிறக்க செய்து கொடுக்க கேசஸ் ஜனவரி கொடுக்க போறேன். நீங்க வாங்கி கேளுங்கள். இன்னைக்கு என்ன பிரசவம் பண்ண நீங்க மட்டும் கேட்டுறதுக்கு இதை தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டிருங்கள். இப்படி ரொட்டீனா கேட்க 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 உங்கள் நாவை குறித்து உங்க வாழ்க்கை குறித்து உங்களை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வீர்கள். இப்படிதான் வாழ்க்கையில விசுவாசமும் வாழ்க்கையின் திசை மாற ஆரம்பிக்கும். பாருங்க 5வது வசனம் சொல்றேன் பாருங்க. அப்படியே அப்படியே நாவாலும் சிறிய அவயவமா இருங்க. சிறிய அவயவமா இருந்தோம். நாக்கால் என்னங்க ஆயிட போகுதுன்னா இந்த நாவினால் தான் எல்லாமே ஆகிறது. அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அவன் சொன்னல்லவா பொண்டாட்டி பெட்டியை கட்டிட்டானா நீ சொன்னபடிதான் ஆகும். பெட்டியை கட்டுற அளவுக்கு பேசவே கூடாது. பாருங்க பெட்டியை கட்டுவான், பெட்டியை கட்டா கண்டிப்பா பெட்டி கட்டுருவாங்க. எதுவுமே அவன் சொல்றீங்க, நீ இருக்கிறத பேசாம சாகு, நீ ஏன் இருக்கிற, நீ போ தொலைஞ்சு போ, இப்படி பேசுறாங்க. வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கை நடந்துறதுக்கு காரணமே நாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோமோ, நாம ப்ரொடியூஸ் பண்ணதான் வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வாழாத, இருக்காத, போ, உருப்படாத, நிக்காத, கண்ணுக்கு முன் இருக்காத, இப்பெல்லாம் பேசி பேசி பாருங்க எத்தனை முறை பேசுறோம். உருப்படாத கை, உருப்படாத வாழ்க்கை, உருப்படாத வேலை, இதெல்லாம் அப்படி கண்ணா மேனிக்கு வாயை தர சொல்லி 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 வாழ்க்கை கண்ணா மேனிக்கு ஓடிட்டு இருக்கும். கண்ணா அப்படின்னு ஓடும், வறுமையை நோக்கி, சாபத்தை நோக்கி, பிரச்சனை நோக்கி. ஏன்னா அவன் சொன்னபடி அவனுக்கு அவன் சொன்னபடியே ஆகணும் போது நான் சொல்றது எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. நான் என்ன சட்டை போடுறேன், என்ன உடுப்பு உடுத்துறன்றதை விட என்ன வார்த்தைய பேசுறேன், என்ன வார்த்தை வாயிலிருந்து வெளியே கொண்டு வரேன், என்ன ப்ரொடியூஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. 5 அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவளை பேசும். பாருங்க சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சுன்னா, சின்ன வார்த்தைக்கு என்ன காட்ட போகுது பாச, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களே. சில போனா
சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி ஆயிட்டாங்க. நான் சொல்லுவேன், என்ன நீங்க அவனை சப்போர்ட் பேசுங்க, சின்ன வார்த்தை தானே சொன்னேன், என்ன அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நான் சொன்னேன், இல்லம்மா நீ சொன்னபடிதான் ஆகும். நான் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இந்த பாஸ் அதான் சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நான் சொல்ல, இல்லம்மா சிறிய வார்த்தை தான் பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது. நீங்க சொன்ன சின்ன வார்த்தை தான் அவன் வாழ்க்கை இப்படி ஆக்கிறது, அவன் இப்படி உங்களுக்கு பண்றான், திருப்பி ரிப்பீட் பண்றான். ஒரு பெரிய காட்டை கொளுத்தத்துக்கு நீங்க ஒன்னும் பெரிய தீவெட்டி கொண்டு போக தேவையே இல்ல. பெரிய தீவெட்டி கொண்டு போய் ஊரெல்லாம் காட்ட தீ வச்சு வர அவசியம் இல்ல. எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் கொளுத்தத்துக்கு ஒரு சின்ன நெருப்பு போதும், சின்ன நெருப்பு பட்டா போதும், காடு முழுவதும் தீப்பற்றி எரிந்து நாசமாகிவிடும். அப்படிதான் வாழ்க்கை. வாழ்க்கை கூட சின்ன வார்த்தை போதும், உங்க சரீரத்தை கெடுத்துரும், உங்க வாழ்க்கையை கெடுத்துரும், குடும்பத்தை கெடுத்துரும், வருமானத்தை கெடுத்துரும், உங்க சந்தோஷத்தை கெடுத்துரும், சமாதானத்தை கெடுத்துரும், உங்க நல்வாழ்வை கெடுத்துரும், உங்க ஐஸ்வர்யத்தை கெடுத்துரும். எல்லாம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சு செல்லடிக்கிற மாதிரி தான். அந்த செல்ல பிடிச்சிச்சுன்னா விடவே விடாது. வாழ்க்கை செல்லடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு உங்களை விடாம ஓயவாது. ஏன்னா அந்த வார்த்தை குதிரை வேகத்துக்கு போகும், வார்த்தை கப்பல் வேகத்துக்கு போகும், வார்த்தை நெருப்பு வேகத்துக்கு போகும். அதுதான் நெருப்பு. அந்த வார்த்தைக்கு குதிரை, கப்பல், நெருப்பு இது மூணுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப வேகமாய் செயல்படக்கூடியது. வார்த்தை நெருப்பு போன்றது, வார்த்தை குதிரையின் சக்தி போன்றது, வார்த்தை கப்பல் மிஷினுடைய இன்ஜினுடைய வேகத்தை போன்றது. அப்பேற்பட்ட வல்லமையின் வார்த்தை நமக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை எப்பேற்பட்ட புயல் காற்றும் தாண்டி செல்லக்கூடியது. எப்பேற்பட்ட தீய காரியங்களை கூட இந்த வார்த்தையால் மாற்ற முடியும். வார்த்தையினால் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தையின் வல்லமை கடவுள் நமக்கு வைத்து விட்டார். பாவத்துக்கு பிறகு மனிதன் இந்த வார்த்தை வல்லமை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆகவேதான் அவன் சொல்றான், 100க்கு அதிபதியாக அவன் சொல்றான், ஒருவனை போ என்றால் ஒருவனை வா என்றால் வருகிறான. என்னத்தனா, என் வாயில் அவ்வளவு பவர் தானவரே, ஆனால் நீங்க வீட்டுக்கு வரவே எனக்கே இவ்வளவு பவர் தான், உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? நீங்க ஒரு வார்த்தை சொங்க, அவன் சோமா நீ வீட்டுக்கு வரைக்கும் வர வேண்டிய அவசியமே இல்ல. அவர் சொன்னாரு, ஒன்ன மாதிரி ஒரு விசுவாசம் எங்கேயுமே பார்க்கலப்பா, நல்லா வார்த்தையை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறேன், எந்த சர்ச்சுக்கு போற அப்படிலாம் கேட்கல. ஒரு நல்லா பேசுறியே, வார்த்தையின் வளமை புரிஞ்சு வச்சுக்கிறியே, ரைட் நீ இப்போ உன் வேலைக்காரன் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க வந்தே ஆகணும், தலை வெடிச்சுற மாதிரி இருக்கீங்க, சீக்கிரம் வந்துருங்க, வேகமா வண்டியை பிடிச்சிருவாங்க, பாஸ்டர் வரைக்கும் விடுறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்கள் வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையின் திசை திருப்புவதற்கு. எத்தனை பேர் விளங்குறீங்க அந்த காலை சொன்ன பிரசங்கத்தை? வார்த்தை ஒண்ணு போதும். ஒருமை நோக்கி போகிற வாழ்க்கையை செழுமையை நோக்கி அனுப்புவதற்கு, செழுமைக்கு நேராக திருப்புவதற்கு உங்கள் வார்த்தை ஒன்று போதும். இருளை நோக்கி செல்கின்ற வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி செல்வதற்கு உங்கள் வார்த்தை ஒன்றே போதும். வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள், வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல பாருங்க. இன்னொரு பதில் சொல்றேன், வாழ்க்கை திசை திருப்புங்க. திருப்பினீங்களா? திருப்பி இருக்கிறீங்களா? இனிமேல் திருப்பணுமா? இங்க கோயிலுக்கு போறவங்க எப்போ திருப்பி இருக்கணும். இந்த கோயிலுக்கு போறவங்க இனிமேதான் செய்யலாம் சொல்லக்கூடாது. இதை புதுசா பிரசங்கம் பண்ணல, இது பல வாட்டி பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். என்றைக்கோ எனக்கு திருப்பி இருக்க வேண்டும், என்றைக்கு நாங்கள் அப்படிதான் இருக்கோம் சொல்ல வேண்டும். அதுதான் மறுபடியும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆக பாருங்க, சொல்றாங்களே சில பேர் சொல்றாங்க, கொண்டாட்டி ஒரு புயலை கிளப்பிட்டா பாஸ்டர், புருஷன் புயலை உண்டாக்கிட்டாரு, புயல் எப்படி உண்டாகுது? இது மாதிரி பேசவே கூடாது. பாருங்க, வார்த்தையின் வளமை புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தை அறிந்து அதன்படி செயல்படுங்க. எந்த புயலா இருந்தானே, எந்த பிரச்சனையா இருந்தானே, உங்க வார்த்தையினால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளப்பட முடியும். அடுத்து சொல்ல பாருங்க, உங்க வாழ்க்கை திருப்ப முடியும். வாழ்க்கை திருப்ப முடியும், வாழ்க்கை திருப்ப முடியும். ஆக இந்த கப்பலை பத்தி நான் சொல்ல பாருங்க, இன்னொரு முறை அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. கப்பலை ஓட்டுறோம் பாருங்க, மாலுமி புயல் காற்று வீசும்போது, பயங்கரமான பிரச்சனை இருக்கும்போது, அந்த கப்பல் ஓட்டுற மாலுமி போன் பண்ணி இருக்க மாட்டாரு, இங்கேயும் அங்கேயும் போன் பண்ணி சுத்தி இருக்க மாட்டாரு. அவர் உட்கார்ந்த இடத்துலயே சுக்கானே திருப்பி விட்டுவாரு. அப்போ மக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே இவருக்கு லெட்டர் போட்டியா, அவருக்கு லெட்டர் போட்டியா, இவருக்கு போன் பண்ணியா, அவருக்கு போன் பண்ணியா, இந்த பாஸ்டருக்கு போன் பண்ணிட்டோம், இவரும் கொஞ்சம் ஜாம் பண்ணிட்டோம், அவருக்கு கூட கொஞ்சம் போன் பண்ணிட்டோம், அவரும் ஜாம் பண்ணிட்டோம். ஊர்ல இருக்க எல்லா பாஸ்டருக்கும் போன் பண்ணி பிரச்சனை நேரத்தில் நீங்க போனை தேடி ₹1 காயினை போட்டு நம்பரை போட்டு அவங்களுக்கு போய் ரிங்கு சேர்ந்து அவங்க எடுத்து யாரு பேசலாம் கேட்டு பிரச்சனை சொல்றீங்க. ஒரு வழி ஆயிடும் வாழ்க்கை. லெட்டர் போடுவாங்க சில பேர், பேப்பர் எடுத்து லெட்டரை எழுதி
போஸ்ட் பாக்ஸ தேடி உள்ள போட்டு இது அங்க போய் சேர்ந்து அவங்க பதில் லெட்டர் நம்ம கிட்ட கையில வந்து கிடைக்க வரைக்கும் ஒரு வேளை ஆயிடுவாங்க. வாழ்க்கை பிரச்சனை வேற மாதிரி போயிடும். ஆகவே பிரச்சனை வரும்போது போன் பண்றதையும் இந்த லெட்டர் போட்டு பதிலுக்காக எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையின் திசையே திருப்பக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் தேவனது நாவில் வைத்திருக்கும் போது நான் எதையும் தேடி போக தேவையில்லை. கர்த்தரின் மேற்புறக்கு நான் தாழ்ச்சியட போவதில்லை. அவர் சொல்லியிருக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை இப்படி பலமா இருக்கிறபடினாலே தேவனே நீர் சொல்லி இருக்கிறீர், உங்களுடைய வார்த்தையின்படியே எங்க வாழ்க்கையை நடத்துமாறு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பிரச்சனையாக வாழ்க்கையை எடுத்து வார்த்தை அங்க நீங்க அனுப்பும் போது உங்கள் வாழ்க்கை திசை திரும்ப ஆரம்பிக்கும். ஆகவே அருமையிலே இந்த வாழ்க்கையின் திசையை வந்து நம்முடைய வார்த்தையினால தேவனுடைய வார்த்தையினால நோய் வந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் சொல்ற பாருங்க, நீங்க புரிந்து கொள்ள முடியாத நோய் வந்துருச்சுன்னு சொல்லி நோயை நீங்க விவரிக்க வேண்டியதில்லை. நோய்க்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசி இது ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். இப்படிதான் வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கையில பல மக்களுடைய பிரச்சனை, வாழ்க்கையில பல இன்னல்கள், பல தோல்விகள், பல நஷ்டங்கள் இதெல்லாம் வரும்போது அதற்கு கடவுள் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதை தேடி பார்த்து அதை எழுதி வச்சு அந்த வார்த்தையை எடுத்து நீங்க பேச வேண்டும். அப்படி பேசுன்னு சொன்னா உங்க பிரச்சனைக்கு பதில் உண்டாயிடும். அப்படியே அதாவது மேல படிச்சதெல்லாம் பாசிட்டிவா படிச்சவங்களுக்கு கப்பலையும் இந்த குதிரையும் பாசிட்டிவான திசை திருப்பதை பத்தி படிச்சேன். இப்போ அப்படி என்ன நாவின் வார்த்தை வந்து நெகட்டிவாகவும் வேலை செய்யும், பாசிட்டிவாகவும் வேலை செய்யும். இப்போ நெகட்டிவ் எஃபெக்டிவ் இது இங்க படிக்க போறது. நெகட்டிவா கூட வேலை செய்யும், அதாவது பிற்போக்காகவும் வேலை செய்யும். வார்த்தைகளை நீங்கள் பிற்போக்கான ரீதியிலே நீங்கள் உபயோகப்படுத்தினால் வாழ்க்கை பிற்போக்காக தான் செல்லும். வார்த்தைகளை நீங்கள் முற்போக்கான விதத்திலே செயல்படுத்தி பேசினால் வாழ்க்கை முற்போக்கான விதத்திலே செல்லும். அப்போ பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் வீட்டில் எழுதி கூட வச்சுக்கோங்க. அங்கங்க கண்ணாடியை டெய்லி ஒரு நாளைக்கு 10 வாட்டி பார்க்குற ஆலோசனை கண்ணாடியில் எழுதி வைங்க. கண்ணாடியை போய் பார்த்தோட தெரியும் பேசும் வார்த்தை ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறாங்க, அதோட ரொம்ப முக்கியம் நம்மளோட வார்த்தை. வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை முக்கியம். நீங்க நினைக்க கூடாது சும்மா சின்ன வார்த்தை சும்மா சொன்னங்க பேசாதீங்க. அதனாலதான் வாழ்க்கை நிறைய பேர் பிரச்சனை அனுபவிக்கிறார்கள், வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள். சிலர் இப்படி பேசுவாங்க, சில ஒரு நாள் நல்லா பாசிட்டிவா பேசுவாங்க, ஒரு நாள் நெகட்டிவ் பேசுவாங்க, ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி. வாழ்க்கை தான் பாருங்க ஒரு சரியான விதத்தை துறைமுகத்தை நோக்கி செல்லவே முடியல. இது ஒரு பிரமாணம், இது ஒரு பிரமாணம். அதாவது சைக்கிள் ஓட்டும் போது லெப்ட்ல போனா லெப்ட்ல திருப்பி சைக்கிள் ஸ்டீரிங் கரெக்டா பிடிச்சணும். நீ இப்படி இப்படி ஆட்டினா சைக்கிளும் இப்படிதான் போகும், ஆட்டி ஆட்டிதான் போகும். அப்ப வாழ்க்கையும் அப்படிதான். வார்த்தையும் பாசிட்டிவா பேசுறீங்க. இப்ப நெகட்டிவா ஒரு நாள், பாசிட்டிவா ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் ஆகா, ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்க, ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்ய மாட்டேன்னா உங்க வாழ்க்கையும் ஆடிதான் இருக்கும். இப்படிதான் ஆடி 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 அது கடைசியா உருப்படாத வாழ்க்கையா போயிடும். வண்டி ஓட்ட நல்லா தெரியும், வண்டி ஸ்டேரிங்க பிடிச்சா ஹைவேஸ்ல இப்படி ஆட்ட முடியாது. போனா அங்க போன் போய் உடனே பிடிச்சிருவாங்க, ஒரு சிக்னல்ல கரெக்டா பிடிச்சி ஃபைன் ஆயிட்டு அனுப்புவோம், கத்து கொடுத்தோம் ஒழுங்க வண்டி ஓடுன்னு சொல்லி. அப்ப வாழ்க்கையில நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விசுவாசி பேச கற்றுக்கொண்டான்னா அவன் பூரணமான விசுவாசி, பூரணமான ஒரு மனுஷன். பேச தரலங்க, மனைவி கண்ண மெனிக்கு பேசுறான்னா ஒண்ணு கோயில மாத்தணும், இல்ல பேச்ச மாத்தணும். இந்த கோயிலுக்கு போறாங்க, என்ன போதுகிறேன்னு தெரியல, கண்ண மாரி பேசி வரேன்னா அப்ப கோயில மாத்தி விடுங்க, இந்த கோயிலுக்கு அனுப்புங்க. இங்க வந்தா நாங்க எல்லாம் கற்றுக் கொடுப்போம், பேசுறது என்ன சொல்றது எல்லாமே இங்க கற்றுக் கொடுப்போம். அப்ப ஒண்ணு பேச்ச மாத்தணும், இல்ல வார்த்தையா கோயிலாச்சும் மாற்றணும். எப்படி வாழ்க்கை சரியான விதத்துல செயல்படுத்த வேண்டும். வாழ்க்கைன்னு வாழ வந்துட்டு பூமியில அந்த மெத்தட தெரிஞ்சுன்னு சொன்னா வாழ்க்கை வாழவே முடியாது. இங்க எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம், இங்க வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்குறோம் பாருங்க. ஆறு நான் சொன்னேன், நாவான சிறிய அவயவமா இருந்தும் பெரியமானவளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்புறம் நாவும் நெருப்புதான், எல்லாம் நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நாவும் நெருப்புதான். எத்தனை வாட்டி வாழ்க்கை பத்த வைக்கிறீங்க பேசி பேசி, எத்தனை எல்லாம் சிரிக்கத்தை பார்த்தா பத்த வச்சு சிரிக்கிறீங்க. ஐயோ, தீவிரவாதிலும் மோசமாக போலைங்களாம். அப்போ நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான். பேசியே போங்க, போகும்போது நாவும் நெருப்பு நாவும் நெருப்புன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்பதான் நெருப்ப எங்க உபயோகப்படும், அங்கே உபயோகப்படுத்தும். கண்ணை மேடி கண்ட இடத்துல
உபயோகப்படுத்தவே மாட்டீர்கள். நாவும் நெருப்பு தான். நாவும் நெருப்பு தான். நாவு வந்து சரியா யூஸ் பண்ணுங்க. நெருப்பு இது டக்குன்னு பத்திக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற சீட்டா மேக்ஸ் மாதிரி கிடையாது. அந்த மேட்ச் சும்மா தேய்ச்சி கடைசி பெட்டியா தேஞ்சிரும். இது ரொம்ப ஷார்ப்பானது. வாயில வர வார்த்தை ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப பவர்ஃபுல்லானது, டக்குன்னு பற்றிக்கு கொள்ளக்கூடியது. அப்பேற்பட்ட நெருப்பு நாவில இருக்கிறது. வெறும் குலோப்ஜாம் சாப்பிடுறது கிடையாது நாவு. நிறைய பேர் அதான் யூஸ் பண்றாங்க. நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையின் திசை திருப்பக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் படைத்தது நாவு. ஆகவே சொல்ற பாருங்க, 6ஆம் மாசம் நாவும் நெருப்பு தான். ஏன்னா வீட்டுல நிறைய பேர் வரல, வீட்டு அம்மா அவங்களாம் போய் சொல்லுங்க, அம்மா நீ வந்து வீட்டு ஒழுங்கா பேசு, நாக்கு நெருப்புன்னு சொல்லிக்கிற பாஸ்து கண்ணை மேனி பேசுங்க சொல்லி வீட்டுக்கு போய் சொல்லுங்க. வாரம் வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நீங்க விட்டு வராதிங்க. நாவும் நெருப்பு தான். நீங்க பேசணும், நான் கேட்கணும் முதல்ல. ஏன்னா சரியான விதத்துல நீங்க வாய் யூஸ் பண்ணீங்கன்னா 2013 வந்து ரொம்ப அற்புதமான ஆண்டா இருக்கும். உங்க பொருளாதாரம், உங்க ஆரோக்கியம், உங்க கையின் பிரயாசம், உங்க வாழ்க்கை ஓஹோன்னு ஓடிடும். ஏன்னா நாக்க புரிஞ்சுட்டீங்க, நாக்கு நெருப்புன்னு தெரிஞ்சுட்டீங்க. அப்போ அதை கவனிக்க வேண்டிய விதத்துல நீங்க கவனமா இருப்பீங்க, பார்க்குற விதத்துல கவனமாய் இருப்பீர்கள். கண்ணாமீனி பேசவே மாட்டேன். சின்ன வார்த்தை போதும் பத்திக்கும், வாழ்க்கை திருப்பிடும். ஜாக்கிரதையா இருங்க. நாவும் நெருப்பு தான். அது அநீதியுள்ள, அது அநீதி நிறைந்த உலகம். அது என்ன சொல்றா, அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி காரணம் நிறைய பேருக்கு சட்டையில கொஞ்சம் கரையானா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ சட்டையில கரையாச்சா தேய்ச்சி கீழ்மணம் விட மாட்டாங்க. அதை விட மிக முக்கியமாக நாவால கரைப்பட்டுமா வாழ்க்கை. நாவினால் வாழ்க்கை கரைப்படுத்தப்பட்டுவிடும். பாருங்க, நாவும் அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவது மாத்திரமல்ல, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுருமா. ஆயுள் சக்கரத்தையே அதை புரிஞ்சுக்குங்க. அதாவது வாயை திறந்து பேசாம இருந்தாலேயே நீங்க 80 வருஷம் வாழ்ந்துடலாம். பேசாம சைலண்டா அந்த கட்சிப்பை கட்டிட்டு சைலண்டா இருந்தாலேயே பைபிள் பிரமாணத்தின்படி பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் உயிர் வாழும் பைபிள் சொல்லுது. வாயை திறந்து பேசாம சாப்பிட்றது மட்டும் வாயை திறந்து சாப்பிட்டு டக்குன்னு கட்சி பத்தி கட்டிட்டீங்கன்னு சொன்னா 80 வருஷம் சாலடி நீங்க வாழலாம். இந்த 80 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையை பேசி பேசி கொளுத்தி 80 வருஷம் வாழ்றாலே 40, 50, 60 டக்குன்னு எங்க பார்த்தாலும் போஸ்ட் இப்ப ஒட்டிதான் இருக்கிறாங்க. ஏன்னா நாவும் நெருப்பு தான் சொல்லப்பட்டது. இது எதுக்கு? ஆயுள் சக்கரத்தையே அந்த நெருப்பு வந்து காட்ட கொளுத்தும். நம்ம வாயில வர வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே கொளுத்தும், நம்முடைய ஆயுஷ கொளுத்திடும். நம்முடைய ஆயுள் நாட்களையே நீங்க எத்தனை ஆயுள் காப்பீட்டை போட்டாலும் இதுக்கு முதல்ல காப்பீடு போடுங்க. இதுக்கு முதல்ல வார்த்தை கவனத்தை வைங்க. இந்த நாவு வந்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். வாழ வேண்டிய 80 வயசை வந்து குறைச்சிடாதீங்க. கொளுத்தி டெய்லி காலேஜ் கொளுத்தாதீங்க. டெய்லி காலேஜ் என்ன வாழ்க்கை என்ன போது விடுச்சா, இன்னைக்கு என்ன சந்திக்குமா அப்படி கொளுத்தாதீங்க. கால் எந்திரிச்சு சொன்ன தேவனே, இந்த புதிய நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்போட காண்பியும் சொன்னீர் ஆண்டவரே. உன்னோட வார்த்தையின்படி இன்னைக்கு எனக்கு ரட்சிப்பை காண்பியும். உன்னோட வார்த்தையின்படி எனக்கு நீடித்த நான் திருப்தியாக்கும். தேவனே நீர் மேய்ப்பராக்கு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அதிகால பெட்டை விட்டு எழுந்தோன்னு இப்படி பேசுங்க, இப்படி பேசி வாழ்க்கை துவங்குங்கள். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அந்த நாளுக்காக தேவன் நன்றி செலுத்துங்க. உங்களை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அந்த நாளும் உங்க ஆயுஷும் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். பொழுதனைக்கும் சபிச்சு, பொழுதனைக்கும் திட்டி, பொழுதனைக்கும் பேசி, கண்ணை மேனிக்கு நெருப்பை பத்த வச்சு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளாதீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். நான் வந்து விளையாடி சொல்ல, நீங்கள் ரொம்ப சீரியஸா பேசிக் கொடுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான பகுதி இதெல்லாம். ஏன்னா நிறைய விசுவாச வாழ்க்கையில இன்னைக்கு முன்னேற்றம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் கிடையாது, என்ன செஞ்சாலும் விளங்கல, உருப்படல, ஆகல, நடக்கல. என்ன அர்த்தம்? கண்ணமேனி பேசுவதனால நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் சொல்றீங்க? சரி, 8ஆம் படிக்க பாருங்க. அப்படியே படிச்சு வர சீக்கிரம் முடிச்சிடறேன். நாவும் நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எதையாச்சும் வீட்டுல ஒட்டினா இந்த வசனம் ஒட்டி வைங்க. கர்த்தர் மேய்ப்பர் நான் தாழ்ச்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி வசனம் நிறைய பேருக்கு தெரியும். இதை ஒட்டி வைங்க, இதை பிரிண்ட் பண்ணி கரெக்டா ஒட்டி வைங்க வாசலுக்கு நேரா. வாரம் கரெக்டா பேசுவாங்க. அதை பார்த்து
7ஆம் வசனம், சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடுக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்கம் உள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. பாத்தீங்களா நாவு எவ்வளவு மோசமானது பாத்தீங்களா? அதான் சொன்னேன், இது நெகட்டிவாவும் வேலை செய்யும், பாசிட்டிவாவும் வேலை செய்யும். அது அடங்காதது, அது பொல்லாதது, அப்புறம் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. விஷம் நிறைந்தது, விஷம் நிறைந்தது. நாம நினைக்கிறோம் பாம்புக்கு தான் விஷம் சொல்லி, ஆனா நாவிலே விஷம் இருக்குது. விஷம் வெறும் தீமைக்கு மாத்திரம் அல்ல, நன்மைக்கும் யூஸ் பண்ண முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அது நல்லதுக்கும் செயல்படுத்த முடியும். அப்ப நாக்கு அப்போ தீமைக்கு யூஸ் பண்ணா தீமையாக மாறும், நன்மைக்கு யூஸ் பண்ணா அது நன்மைக்கு எதுவாகதான் மாறும். அப்போ அப்படி பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. மேல 9 படிக்கிறோம். அதனால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனை சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர் அதனாலே சபிக்கிறோம், சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவில் வருகிறது. என் சகோதரே இப்படி இருக்க லாகாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர் சொல்லி தராரு, முதல்ல வாயை தான் மாத்துறது. அவரு யாக்கோபு கோழி கூட விசுவாசி எதை மாத்துறாரு? முதல்ல என்ன மாத்துறாரு? வாயில எப்படி பேச்ச வச்சு எப்படி பேச அதான் மாத்த. இன்னைக்கு இருக்க சபைகள்லாம் ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க. முதல்ல கோயிலுக்கு வந்துட்டீங்களா, முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்துங்க. இந்த கலரெல்லாம் உள்ள வரக்கூடாது, இது பரிசுத்தமான ஸ்தலம். ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க, நகையில மாத்துறாங்க. ஆனா யாக்கோபு ட்ரெஸ் நகைகள்லாம் பெரிய கவனத்தை கொடுக்கல. விசுவாச ட்ரெஸ் நகை முக்கியம், அதை விட மிக முக்கியமான நாவு. நாவு அவனும் சரியா இருப்பான். நாவை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதரர், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருங்கன்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நிறைய இருக்குது, உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை, நான் முடிச்சதோட நாவிலே அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளது. நாவில் அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளது. வசனங்களை எடுத்து நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்ற பாருங்க, சில சொல்றாங்க கர்த்தர் கொடுத்தாரியா, கர்த்தர் எடுத்தார். இப்படி பேசுவாங்க சில பேரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு யோபு சொன்னான். ஆனா அவன் தெரியாம சொன்னான். அவனே சொல்லிட்டான், நான் தெரியாம பேசிட்டேன், இதெல்லாம் என் அஜ்ஞானத்துல பேசினேன், அறிவின்னாமல் பேச சொல்லி வாயை கழுவி அவன் சரியா பேச ஆரம்பிச்சுட்டான். ஆனா இத்தனை வருஷமாயும் மக்கள் இதை மாத்த மாட்டாங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் செயல், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இப்படி கர்த்தர் சொல்லிடுறாங்க பாருங்க. வசனம் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல பாருங்க அவங்களால. ஒரு குடிகாரனோட பார்த்து சொன்னா பாருங்க, குடிக்க கூடாது, குடிச்சா உடம்பெல்லாம் கெட்டுடும் பிரதர், உடம்பு ஆரோக்கியமே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, என்ன பாஸ்டர் குடிக்க கூட பைபிள் எங்க சொல்லிருக்குது? அவரு நான் தனியா பைபிள் பிரிண்ட் பண்ண போல, குடிக்க கூடாது இங்க சொல்லி பாரியான்னு சொல்லி குடிக்க கூட எங்க சொல்லிருக்குது? அப்ப அவர் நம்ம ஒன்றும் காமிக்க முடியல. அவரும் சொன்னாரு, பவுல் சொல்லலையா தீமோத்தேயுக்கு, உன் சரீரத்துக்கு உன் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீ திராட்சரசத்தை எடுத்துக்கோ, ஆங்கிலத்துல வைனை எடுத்துக்கோன்னு சொல்லாது, வைனை கொஞ்சம் எடுத்து என்ன தப்பாயிட போகுது? பவுலே தீமோத்தேயுக்கு குடிக்கணும் சொல்லியிருக்காரு. ஐயா அது உடம்பு சரியில்லாதவனுக்கு கொஞ்சம் மருந்துக கொடுத்துருக்காருயா, அதே நீ இப்படி அதிகமா எடுக்கிறியே அப்படின்னு நான் சொன்ன போது பாருங்க, அந்த காலத்துல இப்ப நிறைய பேர் நம்ம இல்லைன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப காலத்துக்கு மேல இந்த பிரெக்னன்ட், இந்த பிரசவம் ஆகி ஆஸ்பத்திரி போறவங்களுக்கு ஒரு மூடி பிராந்தி ஊற்றி அனுப்பாங்க வாயில. அந்த பிராந்தி எதுக்குன்னு சொன்னா, அந்த கிருமிகள் அவங்களை அஃபெக்ட் பண்ணாமறதுக்கு, சில நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஒரு மூடி பிராந்தியை அந்த டெலிவரி ஆகிற அந்த ஸ்திரீக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த காலத்து இப்ப எங்க கிராமத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அது மாதிரி யாரும் கொடுக்கறதில்ல. அவர் சொன்னாரு, நானும் இந்த மருந்து மாதிரி தான் யூஸ் பண்றேன். என்ன மருந்து மாதிரி யூஸ் பண்ற? பாட்டிலாக குடிக்கிறீங்க, மருந்துல கொஞ்சமா குடிக்கணியா, நீ பாட்டு கண்ணமேனி குடிக்கிறீன்னா அவர் சொன்னாரு, விளங்கலா நான் என்ன சொல்ல புரிஞ்சுக்கலாம். அவரு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, பிரெக்னன்ட் அடிக்கலாம் பிராண்ட் ஊத்தி அனுப்ப, நானும் ஊத்திக்குவேன், டெய்லி மருந்து மாதிரி எடுக்கிறேன், ரொம்ப வேலை செய்யறேன், ரொம்ப களைப்பாருது, என் களைப்பு தீர்றதுக்கு நானு மருந்து மாதிரி எடுக்கிறேன். இதெல்லாம் நிறைய தான் அந்த மனதை குறித்த போதனை இதெல்லாம் பேசுவேன் நான். மனம் என்றால் என்ன, மனதை எப்படி நம்ம சீராக்குவது. வெள்ளிக்கிழமை சொன்னா இந்த மனதை குறித்த ஒரு அருமையான சத்தியத்தை நான் போதித்துக்கு வருகிறேன். அதுவும் போனவா ரொம்ப அற்புதமான சத்தியத்தை போதிச்சேன். நீங்க வந்தீங்கன்னா புரிந்து கொள்ளலாம். மனமும் வார்த்தையும் உள்ளமும் தான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த கோயில அதிகமாய் கவனம் செலுத்தினா அந்த மனதுக்கும் வார்த்தைக்கும் இந்த உள்ளத்தை ரொம்ப நாங்க அதிகமாக கவனத்தை செலுத்தி பேசுகிறோம். ஏன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் திசையை திருப்பக்கூடிய இந்த மனதுக்கு சக்தி இருக்கிறது, இந்த வார்த்தைக்கும் சக்தி இருக்குது, உங்க உள்ளத்துக்கும் சக்தி இருக்குது. ஆகவேதான் இந்த கோயில இந்த மனம் உள்ளம் வார்த்தை இதையே குறிக்கோளா வச்சு இதையே மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அடுத்தபடி சொல்ல பாருங்க, தேவனுடைய வார்த்தை வெறுமையை திரும்ப போகுது இல்ல. ஏசாயா 51:11 சொல்லப்படுது, வசனம் வெறுமையை திருப்ப வேண்டாம். நான் சொல்லுகிறேன், ஏசாயா 51:11 படிச்சு சொன்னா, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம் வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்புவது இல்லை. வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்புவது இல்லை. அதாவது கர்த்தர் சொன்னாரு, என் வார்த்தை அனுப்பிட்டேன், அனுப்புனா வெறுமையா ரிட்டர்ன் ஆக போறதே இல்லை. அப்புறம் கடவுள் வார்த்தை ரிட்டர்ன் ஆகும். ஆனா எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா வெறுமையா ரிட்டர்ன் ஆக போறதே இல்ல. என்ன நோக்கத்துக்கு வார்த்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தை நிறைவேற்றுதான் அது ரிட்டர்ன் ஆக போகிறது. அப்ப கர்த்தர் வார்த்தை நான் கேட்கணும், என் உள்ளத்தை வைக்கணும், என் வாயால நான் பேசணும். இந்த வார்த்தை என் வாயை விட்டு வெளியே போச்சு சொன்னா இந்த வார்த்தை வெறுமை திரும்ப போறது இல்லை. கர்த்தர் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். ஆகவே அடுத்த வார்த்தை நான் இது குறித்து அதிகமாய் நான் பேசுகிறேன். நேரமான நாம் எழும்பியிருப்போமாக. நேரம் எழுமி நின்று இந்த காலை நேரத்திலே இன்னைக்கு சொன்ன சத்தியெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவன் சொல்லிக் கொடுங்கள். நாவும் நெருப்பு தான். இந்த நாவு ஆயில் சக்கரத்தை கொளுத்து விடுகிறது. ஆகவே அருமையானே, நம்முடைய வாழ்க்கையின் திசை திரும்ப வேண்டும் என்று முடிவு பண்ணினால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை திருப்புங்கள், வார்த்தைகளை சரியான விதத்தில் உச்சரியுங்கள், சரியான விதத்தில் பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையின் திசை திரும்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உங்களுடைய தசமான காணிக்கை எடுத்துக்கொள்ளும். நான் காத்து காணிக்கை செலுத்துவோமாக. தசமான காணிக்கை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று, அதனாலே நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். தேவனே, நீர் சொல்லியிருக்கிறீர், தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நீர் சொன்னபடினாலே நாங்கள் உமக்கென்று கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு வானங்கள் திறக்கப்படட்டும், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுவதாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையை ஏற்று அங்கீகரித்து எங்கள் வாழ்க்கையிலே எல்லா குறைவுகள் நிறைவாக மாறட்டும். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோமாக.